வரும் போகும். பொறுப்பு இருக்கிறதுனால மதிப்பாங்க, இல்லைன்னா மதிக்காமல் போவாங்க. அது நமக்கு ஒரு பொருட்டா? அதை வைத்துக்கொண்டு நாம் இந்த கொள்கையில் பயணிக்கலாமா? அப்படி பயணிப்பதாக இருந்தால் நபிகள் நாயகம் காலத்தில் இன்றைக்கு நாம் பாராட்டுகிற உத்தமர்கள் என்று போற்றுகிற பல சஹாபாக்கள், பல நபித்தோழர்கள் கொள்கையை விட்டே போயிருக்கணும். போகலை. அல்லாஹ்வினால் அருள் செய்யப்பட்ட நன்மக்கள். எப்பேற்பட்ட மனக்கசப்பு ஏற்பட்டுச்சு, எவ்வளவோ அவமானப்படுத்தப்பட்டாங்க. அதெல்லாம் சோதனை தானே. அவருக்காக, இவருக்காக, இந்த நபருக்காக, என் நண்பனுக்காக வேண்டி நான் இந்த ஜமாத்தில் இருக்கிறது காரணமே என் நண்பர், அவர் சொல்லித்தான் நான் இருக்கிறேன். இந்த பேச்செலாம் ஒரு கொள்கைவாதிட்ட வரவே கூடாது. யார் இல்லாவிட்டாலும் எல்லாரும் போனால் கூட நான் இந்த கொள்கையில் பயணிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்படி ஒரு முடிவுக்கு வரணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வடசென்னை மாவட்டம் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற செயற்குழு மற்றும் தர்பியா நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். தடம் புரளாத தௌஹீத் பயணம் என்கிற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளரின் கொள்கை, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்கிற ஏகத்துவ மற்றும் தூதுத்துவ கொள்கையை அடிப்படையாக கொண்டு செயல்பட வேண்டும் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். எந்த ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் அவர் தம்முடைய வாழ்க்கையில் இந்த ஏகத்துவ மற்றும் தூதுத்துவ கொள்கையை ஏற்றுக்கொள்கிறார் என்றால் அதன் பொருள் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் தான் என்னுடைய வாழ்நாளில் நான் முக்கியத்துவம் அளிப்பேன். அல்லாஹ் என்ன சொல்கிறானோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை எனக்கு கட்டளையிடுகிறார்களோ அதை நான் செவித்தாய்த்து, அந்த கட்டளையை செவிசாய்த்து கேட்டு அதற்கு நான் தலை வணங்குவேன். என்னுடைய வாழ்நாளில் அல்லாஹ்விற்கு நான் அளித்திருக்கிற இடத்தையும் மதிப்பையும், அல்லாஹ்வின் தூதருடைய சொல்லுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு வலியுறுத்தியிருக்கிற இடத்தையும் மதிப்பையும் வேறு எவருக்கும் நான் வழங்கிவிட மாட்டேன். அல்லாஹ்வுடைய இடத்துல வேறு யாரையும் கொண்டு போய் வணங்கிவிடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இடத்தில் வேறு யாரையும் கொண்டு போய் பின்பற்றி விடக்கூடாது. இந்த கொள்கையில் நான் உறுதியாக இருப்பேன் என்கிற ஒப்பந்தம் தான் இறைவனுக்கும் நமக்குமான ஒப்பந்தம். இந்த கொள்கையில் உறுதிப்பாட்டை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரிடத்திலையும் எதிர்பார்க்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த கொள்கையில் நம்முடைய வாழ்நாளிலே வெறும் வாய் வார்த்தையாக மட்டும் இல்லாமல், நான் கொள்கையில் உறுதியாக இருப்பேன் என்று சூளுரைப்பது மட்டுமல்ல, எழுத்துப்பூர்வமாக எழுதுவது மட்டுமல்ல, வாய்மொழியாக கூறுவது மட்டுமல்ல, எனக்கு விபரம் தெரிந்த காலத்திலிருந்து ஒவ்வொரு மூமினும் தனக்கு விபரம் தெரிந்த காலத்திலிருந்து மரணம் வரையிலையும் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுவதில் நான் உறுதியாக இருப்பேன். அவற்றிலிருந்து எந்த ஒரு காரணத்தை சொல்லியும் நான் திசை திருப்பி விட மாட்டேன் என்பதில் மிகுந்த கவனத்தோடும் மிகுந்த உறுதிப்பாட்டோடும் நாம் செயல்பட வேண்டும் என்றுதான் மார்க்கம் நமக்கு கட்டளையிடுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு நபித்தோழர் தமக்கு அறிவுரை சொல்லுமாறு கேட்கின்ற பொழுது, அவுசினி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே எனக்கு ஏதேனும் அறிவுரை சொல்லுங்கள் என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள், குல் லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல். ரசூலுல்லாஹ் அவங்க இறை தூதர்னு ஏற்றுக்கிட்டு தான் வர்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறை தூதர் என்று ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்பதை ஏற்றுக்கொண்டு தான் வருகிறார்கள். ஏற்றுக்கொள்வது அது முக்கியத்துவம் வாய்ந்தது அல்ல. ஏற்றுக்கொள்கிற அந்த கொள்கையில் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்த வேண்டும். அதை அந்த நபித்தோழருக்கு முதன்மை அறிவுரையாக நபிகள் நாயகம் அவர்கள் வழங்குகிறார்கள். குல் லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல். சும்மஸ்தகீம், பிறகு அதில் நீ உறுதியாக நில். அப்போ கொள்கையில் உறுதியாக நிற்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர்களுக்கு முதன்மை அறிவுரையாக வழங்கியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கொள்கையில் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துகிற நன்மக்களைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனில் பாராட்டுகிறான். இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ் சும்மஸ்தகாமு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு வ அப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதுன். எம்முடைய இறைவன் அல்லாஹுதான் என்று சொல்லி அதில் யார் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துகிறார்களோ, கொண்ட கொள்கையில் உறுதியாக நிற்கிறார்களோ,
அவர்களுக்கு மலக்குமார்கள் இறங்குகிறார்கள். நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் என்று அவர்கள் நற்செய்தி சொல்கிறார்கள். உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவனத்தை நிச்சயம் நீங்கள் பெற்றே தீர்வீர்கள் என்று சுப செய்தி சொல்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே கொண்ட கொள்கையில் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துகிற நன்மக்களை பாராட்டி அவர்களுக்கு நாளை மறுமை நாளில் கிடைக்கவிருக்கிற சுவனத்தை பற்றியான நற்செய்தியையும் சொல்கிறான். அப்படி என்றால் என்ன பொருள்? வெறுமனே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிவிட்டால் சொர்க்கம் என்பது அல்ல. அதை தாண்டி அந்த கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டும். உறுதியாக இருக்கணும்னு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அதிகமான அளவில் நமக்கு வலியுறுத்துவதற்கான காரணம் என்ன? அல்லாஹ் திருக்குர்ஆனில் நமக்கு அதையும் தெளிவுபடுத்துகிறான். நாம் எப்போது இந்த கொள்கையில் இணைந்து விடுகிறோமோ, எப்போது இந்த கொள்கை நம்முடைய உயிர் மூச்சு என்று நாம் அறிவித்து விடுகிறோமோ, அப்போதிலிருந்து நம்முடைய கொள்கையின் உறுதிப்பாட்டை குலைக்கும் விதமாக பல்வேறு சோதனைகளை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அல்லாஹ் தான் ஏற்படுத்தலாம். இவன் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டான். ஆள் எப்படி, பார்ட்டி எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கிறானா, சும்மா அழகுக்காக சொல்கிறானா, ஊர் உலகத்திற்காக சொல்கிறானா, கொண்ட கொள்கையில் இவன் உறுதியாக இருப்பானா என்பதையெல்லாம் சோதிப்பதற்காக வேண்டி நாம் எப்போது இந்த சத்திய கொள்கையை முழக்கமிடுகிறோமோ அப்போதிலிருந்தே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய உறுதிப்பாட்டை சோதிக்கும் விதமாக பல சோதனைகள் அல்லாஹ் கொடுப்பேங்கிறான். கண்டிப்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளருக்கும் நான் சோதனை தருவேன். அவங்க யாராக இருந்தாலும், எப்பேற்பட்ட இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் இறை தூதராகவே இருந்தாலும் சரி, ஈமான் கொண்டிருக்கிறீங்கல்ல, அந்த ஈமானில் உறுதியாக இருக்கிறீர்களா? என்ன சோதனையை கொடுத்தாலும் எனக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுக்குறீங்களா? எப்பேற்பட்ட இடர்பாடுகளை ஏற்படுத்தினாலும் என் சொல்லுக்கு நீங்கள் கட்டுப்படுகிறீர்களா? அதன் அர்த்தம் லா இலாஹ இல்லல்லாஹ்னா என்ன? அல்லாஹ் மட்டும்தான் வணங்குவேன் என்றால் அதனுடைய உள்ளார்ந்த பொருள் என்ன, விரிவார்ந்த பொருள் என்ன? அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு தான் முன்னுரிமை, அல்லாஹ்வுடைய தூதரின் சொல்லுக்குத்தான் முன்னுரிமை. அதற்கு பிறகுதான் என்னுடைய பெற்றோர்கள், அதற்கு பிறகுதான் எனது சொந்த பந்தங்கள், அதற்கு பிறகுதான் எனது உற்றார் உறவினர்கள், அதற்கு பிறகுதான் என்னுடைய பொருளாதாரம், அதற்கு பிறகுதான் என்னுடைய நண்பர்கள், அதற்கு பிறகுதான் இந்த உலக பொருட்கள், அதற்கு பிறகுதான் அனைத்தும், அதற்கு பிறகுதான் என்கிற அளவில் நம்முடைய உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏராளமான சோதனைகளை, பல்வேறு சோதனைகளை நமக்கு கொடுத்து இவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு செக் பண்ணுறான். செக் பண்ணுவேன் அல்லாஹ் சொல்லிட்டான். லதுப்லவுன்ன ஃபீ அம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும், நீங்கள் பொருளாதார ரீதியாக சோதிக்கப்படுவீர்கள், உயிர்கள் விஷயத்திலையும் சோதிக்கப்படுவீர்கள். வல தஸ்மஉன்ன மினல்லதீன ஊத்துல் கிதாப், வேதம் வழங்கப்பட்டோரிடமிருந்தும் பல வார்த்தைகளை நீங்கள் செவியுறுவீர்கள். ஒமினல்லதீன அஷ்ரக்கு, இணை வைப்பாளர்களின் புறத்திலிருந்தும் பல வார்த்தைகளை நீங்கள் செவியுறுவீர்கள். எப்படிப்பட்ட வார்த்தை? அதன் கசீரா, அதிகமான தொல்லை தரும் வார்த்தைகளை நீங்கள் கேட்பீர்கள். உங்களை திட்டுற மாதிரி, உங்களை சபிப்பதைப் போல, உங்களுடைய மன உறுதிப்பாட்டை குலைக்கும் விதமாக இணை வைப்பாளர்கள் உங்களை பழிப்பார்கள், வேதம் வழங்கப்பட்டோர் உங்களை பழிப்பார்கள். அதையெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கேட்டே ஆகணும். அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்கிறோம், பொருளாதாரத்தில் ஆட்டத்தை காண வைப்பேன், பொருளாதார ரீதியாக உனக்கு ஒரு சோதனையை கொடுப்பேன், அங்கேயும் டெஸ்ட் இருக்கு, அல்லாஹ் டெஸ்ட் வைக்காத இடமே இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். பொருளாதாரத்தில் டெஸ்ட் வைப்பேன், உயிர்கள் விஷயத்தில் கூட இழப்பை ஏற்படுத்தி டெஸ்ட் வைப்பேன், இணை வைப்பாளர்களை உங்களை திட்ட சொல்லி அப்ப நீ எப்படி இருக்கிற என்று டெஸ்ட் வைப்பேன், வேதம் வழங்கப்பட்டோரை உங்களை பழிக்க சொல்லி அப்படி ஒரு செயல்பாட்டை ஏற்படுத்தி அதை கேட்டதற்கு பிறகும் நீங்கள் கொள்கையில் எப்படி இருக்கிறீர்கள் டெஸ்ட் வைப்பேன். ஒயின் தஸ்பிரு, நீங்கள் உறுதியாக இருந்தால், ஓ தத்தகு, அதற்கு பிறகும் அல்லாஹ்வை அஞ்சி நடப்பதில் நீங்கள் தொடர்ந்து செயல்படுவீர்களே, ஆனால் அப்போது புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் தான் உறுதிமிக்க நன்மக்கள். ஒயின் தஸ்பிரு வ தத்தகு ஃபஇன்ன ذلك மின் அஸ்மில் உமூர், நீங்கள் உறுதியாக இருந்து அல்லாஹ்வை பயப்படுவீர்களே, ஆனால் அது பாராட்டத்தக்க மிக உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துகிற விஷயம். அதைத்தான் அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். அதற்காகத்தான் பல்வேறு சோதனைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்துகிறான். எல்லா காலத்திலையும் நம்ம என்னமோ இன்றைக்கு உள்ள காலகட்டங்களில் சில பல சோதனைகளை நாம் சந்தித்து விட்ட பொழுது ஏதோ நமக்கு மட்டும்தான் சோதனை ஏற்படுகிறது என்கிற ரீதியிலான ஒரு புரிதல் நம்முடைய உள்ளத்தில் பலருக்கும் ஏற்பட்டு விடுகிறது. அல்லது கடந்த காலங்களில் உள்ள இறை நம்பிக்கையாளர்களும், ஏன் இறை தூதர்களும் கூட இன்றைக்கு நாம் சந்திப்பதை விட பன்மடங்கு அதிகமாக சோதிக்கப்பட்டார்கள் என்பதையெல்லாம் மறந்து விடுகிறோம். நமக்கு மட்டும் ஒரு கஷ்டம் வரும் பொழுது, நமக்கு மட்டும் ஒரு சோதனை வரும் பொழுது, கடந்த காலத்தில் உள்ள இறை நம்பிக்கையாளர்கள் பட்ட அவலங்களை, கடந்த காலத்தில் இறை தூதர்கள் தங்களுடைய சத்திய பயணத்தில் பட்ட பல்வேறு விதமான சோதனைகளை மறந்து விடுகிறோம்.
ஏதோ நமக்கு மட்டும் இப்படிப்பட்ட நெருக்கடிகள் சோதனைகள் ஏற்படுகிறது என்பதை போன்று நாம் பாவனை செய்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் அதையும் நினைவுபடுத்துகிறான். என்ன உங்களுக்கு சோதனை வராதுன்னு நான் ஒன்ன வாக்குறுதி கொடுத்தனா? டெஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னனா? அம் ஹஸிபத்தும் அன் ததுகுலுல் ஜன்னா, சொர்க்கம் போகலாம் நீங்கள் பார்க்குறீங்களா? எப்படி? வலம்மா யஅதிக்கும் மஸலுல் லதீன ஹலவ் மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்பு வாழ்ந்த சமுதாய மக்களுக்கு ஏற்பட்டதை போன்றது உங்களுக்கும் ஏற்படாம நீங்க சொர்க்கம் போலாம்னு பார்க்குறீங்களா? எப்படி கேள்வி கேட்கலாம் பாருங்க அல்லாஹ். ஒரு இறை நம்பிக்கையாளர்கிட்ட நாம் என்ன எதிர்பார்க்கிறோம்? குர்ஆனின் தொடர்பு இல்லாதவர்கள், நபிகள் நாயகத்தின் அறிவுரையை பற்றி ஆழ்ந்த அறிவு இல்லாதவர்கள் அவங்க எதிர்பார்க்குறாங்க அல்லாஹ் எப்படி சொல்லுவான்னு. ஈமான் கொண்டு விட்டாயா உனக்கு கஷ்டமே இல்லை, டைரக்டா சொர்க்கம். ஈமான் கொண்டு விட்டாயா, என்னை நம்பி விட்டாயா, என் தூதரை நம்பி விட்டாயா, ஐவேளை தொழுகையில் ஈடுபட்டு விட்டாயா, பொருளாதாரத்தை தான தர்மம் செய்து விட்டாயா, அப்போ உன் வாழ்க்கையில் கஷ்டமே வராது, சிரமமே இருக்காது. உன்னுடைய பாதை எந்த விதமான முட்களும் இல்லாமல் மலர் பூத்த பயணமாக இருக்கும், நெருப்பு பூத்த பயணமாக இருக்காது, சொகுசு பாதையாக இந்த உலகத்தில் நீ வாழ்வாய். இப்படி அல்லாஹ் சொல்லுவான்னு எதிர்பார்க்குறாங்க. அல்லாஹ் அப்படி கேட்கல, எப்படி கேட்குறான்? என்ன ஈமான் கொண்டேன்னு சொன்னால் ரொம்ப லேசாக சொர்க்கம் போகலாம்னு பார்க்குறியா? உனக்கு முன்பு வாழ்ந்த மக்களின் வரலாறு தெரியாதா? அவர்கள் பட்ட கஷ்டங்களை பற்றி நீ அறிய மாட்டாயா? மஸ்ஸத்துஹுமுல் பாஸாஉ வல்லர்ராஉ, அவர்களுக்கு பல துன்பங்கள் நெருக்கடிகள் ஏற்பட்டது. ஒரு சுல்சிலு, கடுமையான முறையில் சோதிக்கப்பட்டார்கள், ஆட்டம் காணப்பட்டார்கள். சுல்சிலுங்கிறான். இந்த சுல்சிலு சில்சால்லாம் எதுக்கு சொல்லப்படும்னா நிலநடுக்கம் இருக்குல்ல, நிலநடுக்கம் அதுக்கு தான் சொல்லப்படும். நிலநடுக்கம் ஏற்பட்டால் எப்படி ஆட்டம் கண்டு விடுகிறதோ, ஒரு பொருள் இருந்த இடத்திலிருந்து இடம் மாறி இன்னொரு இடத்திற்கு இடம் பெயர்ந்து விடுகிறதோ, அந்த அளவிற்கு அவர்கள் உழுக்கப்பட்டார்கள், ஆட்டம் காண வைக்கப்பட்டார்கள். ஹத்தா யகூலர் ரசூல் வல்லதீன ஆமனு மஅஹு, தூதரும் தூதரை நம்பிக்கை கொண்ட மோமின்களும் சொன்னார்கள் மதா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வின் உதவி எப்போது வரும், இறை உதவி வர. ஒரு தூதர் கேட்கிறார்னா எப்பேற்பட்ட சோதனையா இருக்கு யோசிச்சு பாருங்க. மோமின்கள் இறை நம்பிக்கையாளர்கள் கேட்கிறார்கள் என்றால் அது வேறு, அவங்க நம்ம பார்வையில் அவங்க இறை நம்பிக்கையாளர்கள் சாமானிய நபர்கள் கேட்க தான் செய்வாங்க. ஒரு தூதர் அல்லாஹ்வோடு வஹி என்கிற தொடர்பில் இருக்கக்கூடிய இறைவன் வழி நடத்துகிற அடிப்படையில் செயல்படுகிற தூதர்களை அல்லாஹ் கேட்க வைக்கிறான் மத்தா நஸ்ருல்லாஹ். இவ்வளவு சோதனையாக இருக்கிறதே, இவ்வளவு துன்பமாக இருக்கிறதே, கடுமையான துன்பம் நம்முடைய வாழ்க்கையில் புயல் அடிப்பதை போன்று அடித்து கொண்டிருக்கிறதே, மத்தா நஸ்ருல்லாஹ், எப்போதான் நமக்கு அல்லாஹ்வுடைய உதவி வரும் அப்படின்னு தூதரும் தூதரை நம்பிக்கை கொண்ட மோமின்களும் கேட்கக்கூடிய அளவிற்கு கடந்த காலத்தில் உள்ள மக்கள் எப்படி சோதிக்கப்பட்டார்களோ என்னால் அல்லாஹ் தன்னை சொல்கிறான். நான் எப்படி அவங்களுக்கு சோதனையை கொடுத்தனும் அது மாதிரி உங்களுக்கு நான் சோதனையை கொடுக்காம உங்களை டைரக்டாக சொர்க்கத்தின் வாசலை திறந்து உள்ள அனுப்பி வைக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா? நடக்காதுங்கிறான். அப்போ இறை நம்பிக்கையாளர்களுக்கு ஒரு விஷயத்தை மிக தெளிவாக புரிய வைத்து விடுகிறான். நீ ஈமான் கொண்டுங்கிற காரணத்தினாலையெல்லாம் உன்னை சொர்க்கத்துக்கு டைரக்டாக அனுப்பிட மாட்டேன். உலகத்தில் நீ கொண்டிருக்கிற ஈமான் சரியான ஈமானா, உறுதியாக இருக்கிறாயா, எந்த விதமான இடர்பாடு வந்தாலும் நீ சொன்ன சொல்லில் உறுதியாக உன்னுடைய உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துகிறாயா? அல்லாஹ் அதை பார்ப்பான். கண்டிப்பாக நம்மளே பார்க்குறோம்ல, எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு ஸ்டாண்டர்டு, ஒரு உறுதி, ஒரு கண்டினியூ, என்ன வந்தாலும் கரெக்டாக இருக்கணும், கண்டினியூவாக அந்த தன்மை வெளிப்பட வேண்டும் என்று எல்லாவற்றிலுமே எதிர்பார்க்குறோமா இல்லையா? ஒரு பேனா வாங்குகிறோம், 10 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு ஒரு பேனா வாங்கினா கூட அது பல வருஷத்துக்கு உழைக்கணும்னு நினைக்கிறோம். எழுதி பார்ப்போம், கண்டினியூவாக எழுதுறான், தொடர்ச்சியாக தான் இஸ்திகாமத்து உறுதியாக இருக்குதான்னு பார்க்குறது. இப்படியே நீப்பெல்லாம் என்ன செய்வார், உடச்சிலாம் பார்ப்பார், வளைச்சிலாம் பார்ப்பார், கரெக்டாக இருக்குதா. ஒரு 10 ரூபாய்க்கு பேனா வாங்கும் போதே அது உறுதியாக இருக்கிறதா, ஸ்ட்ராங்காக இருக்குதான்னு பார்க்குறோம்ல. வேகமாக எழுதி பார்ப்பையும், வேகமாக எழுதும் போது எதுவும் நிப்பு உடஞ்சிருமோ டெஸ்ட் பண்ணுறது. சின்ன ஒரு பேனா வாங்குறதா இருந்தாலும் சரி, செல்ஃபோன் வாங்குறதா இருந்தாலும் சரி, ஆடை வாங்குறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் உறுதி எதிர்பார்ப்போம். நம்ம ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறோம், ஒரு கடைக்கோ ஒரு கம்பெனிக்கோ வேலைக்கு போகிறோம், முதலாளியை பற்றி விசாரிப்போம்ல. எப்படி அந்த கடையில் கம்பெனியில் வேலை பார்க்குற ஆட்கள்கிட்ட கேட்போம், எப்படிங்க சம்பளம் மாதம் மாதம் கரெக்டாக தந்துடுறாரா? இல்லைங்க, எப்படி சொன்னால் நம்ம போவோம், மாதம் மாதம் கரெக்டாக தருவாருன்னு சொன்னா தான். என்ன சம்பளம் எவ்வளோங்கிறது ரெண்டாவது, மாதம் மாதம் கரெக்டாக தந்துடுவாரா சொன்னா தான் அந்த கடைக்கு வேலைக்கு போவோம். இப்போ அந்த கடையில் வேலை பார்க்குற தொழிலாளி சொல்கிறார், இந்த கடையா ஓனர் ஒரு டைப்பு, அவர்கிட்ட இஸ்திகாமத்து உறுதி கிடையாது, ஒரு மாதம் சம்பளம் தருவார், திரும்பி 2 மாதம் சம்பளம் தர மாட்டார், ஸ்டெடி கிடையாதுன்னு சொன்னோம். நீங்கள் அந்த கம்பெனிக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆளை தான் எதிர்பார்த்தேன், அப்படி தான் இருக்கணும், சம்பளம் கண்டினியூவாக தரக்கூடாது, விட்டு விட்டு தரணும், 1 மாதம் தரணும், 3 மாதம் தரக்கூடாது அப்படின்னு உள்ள ஒரு ஆளை நம்ம வேலைக்கு நம்ம தேர்வு பண்ணுவோமா?
என்ன நடந்தாலும் சம்பளம் கரெக்டாக தரணும்னு எதிர்பார்க்குற ஒரு ஆளைத்தானே நம்ம சூஸ் பண்ணுவோம். நம்ம வேலைக்கு போகிறதா இருந்தாலும் நம்ம ஒரு கடைக்கு வேலைக்கு ஒரு ஆளை எடுக்கிறோம், அவரை பற்றி ஒரு 4 இடத்துல விசாரிக்க மாட்டோம். பையன் எப்படி கரெக்டாக வருவா அப்படியா, 9 மணிக்கு கடை திறக்கணும், 10 மணிக்கு கடையை திறக்கணும், கரெக்டாக தந்துடுவானா? அப்போ நமக்கு சொல்கிறாங்களே ஆள் ஒரு டைப்பு, கொஞ்சம் பாதிய மண்டை கலண்ட மாதிரி, நட்டு லூஸான மாதிரி, 10 நாளைக்கு வருவான், 20 நாளைக்கு தூங்கிடுவான். அவன் விரும்பின டயத்துக்கு தான் வருவான், 10 மணின்னு ஷார்ப்பாலாம் வரமாட்டான். உறுதி கிடையாது அவன்கிட்ட, அதில் ஸ்டாண்டர்டு கிடையாது. 10 நாளைக்கு கரெக்டாக 10 மணிக்கு வருவான், அதுக்கப்புறம் ஒரு 10 நாளைக்கு தூங்கிடுவான், அதுக்கப்புறம் ஒரு 10 நாளைக்கு 12 மணிக்கு தான் வருவான். விரும்பின நேரத்தில் வருவான்னு சொல்லப்பட்டா அப்படியா தங்கமான பிள்ளையா இருக்கிறானே, அந்த மாதிரி பிள்ளை தான் நம்ம கடைக்கு வேணும்னு சொல்லி ஆள் எடுப்போமா? என்ன நமக்கு சொல்லப்படணும்? உறுதியாக என்ன நடந்தாலும் சரிங்க, 10 மணிக்கு ஷார்ப்பாக வந்துடுவாங்க. பொய்யலே அடித்தாலும் சரி, மழையே பெஞ்சாலும் சரி, நீங்கள் கடையை திறக்கணும்னு சொல்லிட்டா ஷார்ப்பாக நீங்கள் சொன்ன டயத்தில் கடையை திறந்துருவான் அப்படின்னு சொல்லப்பட்டால் அந்த நபரை தான் நம்ம வேலைக்கு எடுப்போம். எல்லாவற்றிலையுமே உறுதியை பார்க்குறோம். பொண்ணு எடுக்கிறதா இருந்தாலும் பொண்ணு கொடுக்குறதா இருந்தாலும் உறுதியை பார்ப்போம். நம்ம மகளையோ சகோதரியோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம், மாப்பிள்ளையை பற்றி விசாரிப்போம். மாப்பிள்ளை எப்படி, நல்லா மைண்ட்லாம் ஸ்டடியாக இருக்குமா என்ன, அதெல்லாம் உள்ளடக்கித்தானே. மாப்பிள்ளையா அது ஒரு டைப்பான ஆள், திடீர்னு நல்லா இருப்பார், திடீர்னு லூஸாக போயிடுவார்னு சொல்லப்பட்டா அவருக்கு நம்ம பொண்ணை கொடுப்போமா? நம்ம சகோதரியை பரிந்துரை பண்ணுவோமா? ஸ்டடியாக இருப்பார், உறுதியாக இருப்பார், நல்ல வாழ்க்கையை நீங்கள் உங்கள் மகளை வச்சு வாழ்க்கை நடத்துவார் சொல்லப்பட்டால் தான் நம்ம பொண்ணை கொடுப்போம். அப்போ அனைத்திற்கும் நம்ம உறுதியத்தை எதிர்பார்க்குறோம். அந்த உறுதின்னு வார்த்தையை சொல்லாமல் நம்ம எதிர்பார்ப்பது இவர் உறுதியாக இருப்பாரா, நம்ம மகளை வச்சு காப்பாற்றுவாரா, என் கடையை வச்சு காப்பாற்றுவானா, அப்படித்தான் நம்ம பார்க்குறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கொள்கையில் அப்படிப்பட்ட உறுதிப்பாட்டை அல்லாஹ் எதிர்பார்க்குறோம். பொருளாதார ரீதியாக சோதனை அல்லாஹ் கொடுப்பான், நெருக்கடியை கொடுப்பான், வறுமையை கொடுப்பான். அப்படி பொருளாதார ரீதியிலான சோதனை, வறுமை அவற்றையெல்லாம் கொடுத்ததற்கு பிறகும், பஞ்சத்தை கொடுத்ததற்கு பிறகும் இவன் எப்படி இருக்கிறான், அப்போ இப்போ எப்படி இருக்கிறான் அல்லாஹ் அதை எதிர்பார்க்குறான். எனக்காக இவன் இந்த மார்க்கத்துக்கு வந்தானா, காசு பணத்துக்காக வேண்டி வந்தானா? எனக்காக இந்த மார்க்கத்துக்கு வந்தானா, பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்தானா? அல்லது இந்த மார்க்கத்துக்கு வர்றான், என்னை நம்பி வர்றான், நான் பொருளாதாரத்தை கொடுப்பேன்னு மட்டும் நம்பி வருகிறானா? அதில் நான் ஒரு சோதனையை கொடுத்தால் அதற்கு பிறகும் என்னை பற்றியான அவனது நம்பிக்கை உறுதியாக இருக்கா அல்லாஹ் பார்க்குறான். பொருளாதாரத்தில் சோதனை வரும், பொருளாதாரத்தை கொண்டு நம்முடைய சோதனை, நம்முடைய ஈமானை, நம்முடைய இறை நம்பிக்கை அல்லாஹ் உரசி பார்ப்பான். அப்படி உரசி பார்க்கும்போது தானே பல பேர் விழுந்து விடுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் நபிகள் நாயகத்தால் உருவாக்கப்பட்ட பல நபித்தோழர்கள் பல்வேறு பொருளாதார ரீதியாக, உயிர் ரீதியாக எந்த சோதனைகள் ஏற்பட்ட போதிலும் கூட ஒரு சிலரை தவிர பலரும் தங்களது ஈமானிய உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தினார்கள். பொருளாதாரம்லாம் அவங்களுக்கு ஒரு டாபிக்கே இல்லை, அந்த அளவுக்கு ஈமான், இறை நம்பிக்கை. நசையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸை பார்க்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல மதீனாவிலிருந்து சற்று அருகாமையில் உள்ள ஒரு கிராமத்திலிருந்து ஒரு நபர் வருகிறார். நபிகள் நாயகத்தை சந்திக்கிறார். ரசூலுல்லாஹ்விடத்தில் கலிமாவின் வாசகத்தை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டதற்கு பிறகு தன்னுடைய சொந்த கிராமத்துக்கு போயிடுறார். சில நாட்களுக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அரசு கருவூலத்தில் சில பொருட்கள், நிதி வந்து சேர்கிறது. கசானாவில் சில பொருள், ரசூலுல்லாஹ் அந்த ஜிஸ்யா வரி வசூலிக்கிறது, ஜக்காத் வாங்குறது, இப்படின்னு சில வகையில் பொருட்கள் சேர்கிறது. பொருட்களை சேர்ந்த பொருட்களை ரசூலுல்லாஹ் ஏழை எளிய மக்களுக்கு உடனடியாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. வர வர ரசூலுல்லாஹ் கொடுத்துருவாங்க. அது மாதிரி பங்கிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கொடுக்கும்போது ரசூலுல்லாஹ்வுக்கு புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இந்த கிராமவாசியின் நினைவு வருகிறது. அன்னைக்கு ஒருத்தர் வந்தார், இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு போனார், அவர் கஷ்டப்படலாம், பொருளாதார ரீதியாக கொஞ்சம் நெருக்கடி இருக்கலாம், அவருக்கு தேவைகள் இருக்கலாம், அவருக்குன்னு ஒரு பங்கை நம்ம எடுத்து வச்சுருவோம் அப்படின்னு ஒதுக்கி, இந்தாங்க இந்த பங்கை அந்த கிராமவாசிக்கு கொண்டு போய் கொடுத்துருங்க, அவர் எங்கே இருக்கிறாரு தெரியுமா, தெரிஞ்சவங்க இந்த பங்கை அவடத்துல கொண்டு போய் சேருங்க என்று ஒரு பங்கை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கிராமவாசிக்கு என்று ஒதுக்கி விடுகிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னதுனால ஒரு சஹாபி அந்த பங்கை எடுத்துக்கொண்டு கிராமவாசி இடத்துல போகிறாங்க. போய் அவர்கிட்ட போய் கொடுக்குறாங்க. ஹாதா கிஸ்முன் கசமலக்கன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்தாங்க இந்த பங்கை பிடிங்க, இது உங்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் உங்களுக்கென்று தந்த ஒதுக்கீடு செய்த பங்கீடு, இந்தாங்க இந்த பொருளாதாரத்தை வச்சுக்கோங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்ன பொருளாதாரத்தை கொடுக்குறாங்க. கொடுத்தா அவர் வாங்க மறுக்கிறார். தெளிவாக சொல்லித்தான் கொடுக்குறாங்க, ரசூலுல்லாஹ் தந்தது உங்களுக்குன்னு ஒதுக்குனது இந்தாங்க அப்படின்னு கொடுத்தா வாங்க மறுக்கிறார். எனக்கு கொடுப்பதற்கான காரணம் என்ன, நான் இந்த காசு பணத்துக்காண்டி மார்க்கத்துக்கு வந்தேன்னு நினைச்சாரா? எப்படி கேள்வி பாருங்க.
இந்த காசு பணத்திற்காக, இந்த பொருளாதாரத்திற்காக மார்க்கத்திற்கு வந்தேன்னு நினைச்சிட்டாரா? கிராமவாசி அப்படி தான் பேசுவாங்க. திடீர்னு நாகரிகம் இருக்காது அவங்க பேச்சில். முஹம்மது என்னை பற்றி என்ன நினைத்து கொண்டார்? இந்த பொருளாதாரத்திற்காக மார்க்கத்திற்கு வந்தேன் என்று நினைத்தாரா? இப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டார். ரசூலுல்லாஹ் கொடுத்து அனுப்பிய சஹாபியை ஸ்டன்னாகி நிற்கிறார். இப்போ நமக்கெல்லாம் இப்போ அப்படி பொருளாதாரம் இவர் தந்தார் அவர் தந்தார்னு சொல்லி கொடுத்தோம்னா, அப்துல் காதர் பாய் தந்தார். திடீர்னு வெளிநாட்டிலேருந்து யாராவது வருவாங்க, ஒரு ஸ்ப்ரே பாட்டில் அத்தர் பாட்டில் தூக்கிட்டு வருவாங்க. இந்தாங்க பாய், உங்களுக்கு அப்துல் காதர் பாய் தந்தார். எந்த அப்துல் காதர்னே நமக்கு தெரியாது. தெரியாமல் இருந்தால் கூட என்ன, ஓ அப்துல் காதர் தந்தாரா, நானும் அவரும் அங்கே அப்படி இருந்தோம். மறக்க முடியுமா அந்த அப்துல் காதரை? ஆமாம், என்ன தந்தார்? பேரிச்சம்பளம். இந்த பேரிச்சம்பளமா, அதை அவன்கிட்டே கொண்டு போய் கொடுத்துருங்க. நாங்கள் என்ன இந்த பேரிச்சம்பளம் இல்லாமலையா இருக்கிறோம்? இப்படி தான் நம்ம சொல்லுவோம். யாருன்னே தெரியாட்டாலும் வாங்கி வச்சுக்கிட்டு, எந்த அப்துல் காதர்னே தெரியலச்சா மகாராசா நல்லா இருக்கட்டும், எந்த அப்துல் காதராக இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்னு போயிடுவோம். இவர் தந்தார் அவர் தந்தார்னு சொன்ன நமக்கு நினைவில் இல்லாட்டாலும் வாங்குவது தான் நம்ம பழக்கம், மனிதர்களின் இயல்பு. அவரிடத்தில் ரசூல்லா தந்தாங்கன்னு சொல்லப்பட்டதற்கு பிறகும் கூட எனக்கு எதுக்கு இது தரப்பட்டது, என்ன காரணம், என்ன நோக்கம்? அப்போ என்னை பற்றி அவங்க என்ன நினச்சாங்க? நான் இந்த பொருளாதாரத்துக்காக மார்க்கத்துக்கு வந்தேன்னு நினச்சிங்களா? பொருளாதாரத்தை கொண்டாங்கன்னு வாங்கிட்டு நேராக ரசூல்லா இடத்துல வந்துட்டாங்க. இந்த கிராமவாசி, அவர் பேர் கூட ஹதீஸில் சொல்லப்படலை, வரலாற்றில் சொல்லப்படலை. அந்த சஹாபியின் பேர் நேராக ரசூல்லா இடத்துல வந்துட்டார். வந்து ரசூல்லா இடத்திலே பொருளாதாரத்தை திருப்பி கொடுக்குறாங்க. இந்தாங்க வச்சுக்கோங்க. மா அலாஹாதா இத்தபாத்துக், நீங்கள் கொடுத்து அனுப்பிய இந்த பொருளாதாரத்திற்காக உங்களை நான் பின்பற்றவில்லை. நான் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்கான காரணம், உங்களை இறை தூதர் என்று நம்பி உங்கள் பின்னை நான் அணிவகுப்பதற்கான காரணம் இந்த பொருளாதாரம் அல்ல. அல்லாஹ்வின் பாதையில் நடைபெறுகிற யுத்தத்தில் நான் பங்கேற்று என்னுடைய உயிர் அதில் இறைவனின் மார்க்கத்திற்காக துறக்கப்பட வேண்டும், ஷஹீதாக்கப்படணும், அதுக்கு தான் இந்த மார்க்கத்துக்கு வந்தேன்ட்டார். சும்மா இல்லை, எதிரியின் படையிலிருந்து புறப்பட்டு வருகிற அம்பு இதோ இந்த தொண்டை குழியில் தைத்து நான் மரணிக்க வேண்டும், சொர்க்கம் தான் எனது இலக்கு. நீங்கள் கொடுத்து அனுப்புகிற இந்த அற்ப பொருளாதாரம்லாம் இல்லை, இதை நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு இந்த காசு வேண்டாம் பணம் வேண்டாம், நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு ரசூல்லா என்ன பதில் சொல்லுவாங்கன்னு கூட எதிர்பார்க்கல. நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம்ல, கிராமவாசிகள் அப்படி தான் இருப்பாங்க, நாகரிகம் டக்குன்னு குறைஞ்சிரும். நம்ம ரசூல்லாவை பற்றி என்ன நினைத்து வைத்திருக்கிறோமோ, பிற மக்கள் அந்த காலத்திய மக்கள் எப்படிப்பட்ட ஒரு மதிப்பை வழங்கினார்களோ அதெல்லாம் அப்படியே குறைச்சிடுவாங்க, கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு வேணும்னே பண்ணுறதில்ல, தெரியாது. கொடுத்துட்டு ரசூல்லாட்ட பதிலே எதிர்பார்க்கல. கொடுத்தார், வந்தார், கொடுத்தாரு, பேசினார், போயிட்டார். ரசூல்லாவை சுற்றிலும் உள்ள சஹாபாக்கெல்லாம் பார்க்குறாங்க, இன்னும் இந்த மனுஷன் வந்தார், கொடுத்தாரு, போயிட்டாரு. ரசூல்லாவும் அமைதியாக இருக்கிறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் தான் ரசூல்லா சொல்கிறாங்க, அவர் நிறைய பேசிட்டார் நம்மக்கிட்ட, இப்போ பொறிஞ்சு தள்ளிட்டார்ல, இதுக்கு நான் வரல அதுக்கு வரல, நான் அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்யத்தான் வந்தேன், மக்களை பாதுகாக்கிற மார்க்கத்தில், இஸ்லாமிய மார்க்கத்தில் யுத்தம்னாலே மக்களை பாதுகாப்பதற்கான யுத்தம் தான், அதில் நான் உயிர் துறக்கத்தான் வந்தேன், சாதாரணமாக நான் மௌத்தா போகக்கூடாது, எதிரியின் படையிலிருந்து புறப்பட்டு வருகிற அம்பு தொண்டை குழியில் தச்சு நான் மௌத்தா போகணும், வயிற்றில் அங்கங்கே குத்தில் நான் மௌத்தா போகக்கூடாது, இங்கே குத்தணும்ட்டார், கையை காட்டி அஷாரா இல்லா ஹல்கிஹி, தனது தொண்டை குழியை அவர் சுட்டி காட்டி பேசினார் என்று ஹதீஸில் வருது. நிறைய பேசிட்டாரு, உண்மை பேசினாரா அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். ரசூலுல்லாஹ் அந்த கருத்தில் சொல்கிறார்கள், நிறைய பேசிட்டாரு, அவர் உண்மை பேசியிருந்தால் அல்லாஹ் அவரை உண்மைப்படுத்துவான் அப்படின்ட்டாங்க. முடிஞ்சு போச்சு, இவ்வளோதான் ரசூலுல்லாஹ் சொன்னது. அதுக்கப்புறம் கொஞ்சம் சில மாதங்கள் கழிகிறது, ஒரு யுத்தம் நடைபெறுகிறது. யுத்தத்தில் பல முஸ்லீம்கள் கொல்லப்பட்டாங்க, சஹாபாக்கள்லாம் கொல்லப்பட்டாங்க. கொல்லப்பட்ட உடல்களை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கவலையோட கண்ணீரோட பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்தா அந்த சடலங்களுக்கு மத்தியில், நபித்தோழர்களின் சடலங்களுக்கு மத்தியில் ஒரு சடலம் தென்படுகிறது, தொண்டை குழியில் அம்பு தைத்த நிலையில். அப்படி ஒரு உடல் இருக்கு. அந்த உடலை பார்த்த உடனே ரசூலுல்லாவுக்கு அந்த கிராமவாசியருடைய நினைவு வந்து விட்டது. சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க, அஹுவ ஹுவ, இவர் அவரா, இவர் அவரா, அஹுவ ஹுவ, இவர் அவர் தானா, அன்னைக்கு நம்ம இடத்துல வந்து பேசினாரு, தொண்டை குழியை சுட்டி காட்டி சொன்னாரு, இப்படித்தான் நான் மூத்தா போகணும்னு சொன்னாரு, அவர் தான் இவரை பார்த்து அடையாளம் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. சஹாபாக்கள் அவரை உற்று பார்க்கிறார்கள், அல்லாஹ்வின் தூரத்தில் சொல்கிறார்கள், நபியே சந்தேகமே இல்லை, இவர் அவரே தான், அன்னைக்கு நம்ம கிட்ட பேசின நபர் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்று நம்மிடத்தில் அவர் உண்மை பேசினார், அல்லாஹ் அவரை உண்மைப்படுத்தி விட்டான். அவர் சும்மா சொல்லலை, வீரவசனம் பேசலை, உண்மைத்தான் பேசியிருக்கிறார், அல்லாஹ் அவரை உண்மைப்படுத்தி விட்டான். உடனே அழுத வண்ணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வான் நோக்கி கையை உயர்த்தி சொன்னார்கள், இறைவா, அல்லாஹும்ம ஹாதா அப்துக், இறைவா இவர் உன்னுடைய அடியார், உனக்காக இந்த மார்க்கத்திற்கு வந்தவர்,
பொருளாதாரத்துக்காகவோ காசு பணத்துக்காகவோ பதவிக்காகவோ வேறு எதற்காகவும் இல்லை. உனக்காக இந்த மார்க்கத்தில் நுழைந்தால் உனக்காகவே உயிர் துறந்து கிடக்கிறார். அதற்கான ஷஹீதுன் அலா தாலிக், அதற்கு நான் சாட்சி இறைவா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழருக்கு என்று பிரத்யோகமாக சாட்சியம் அளித்தார்கள் என்கிற செய்தியை நசையில் பார்க்கும். பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஒரு வார்த்தையில் சொன்ன பொருளாதாரத்துக்கெல்லாம் நான் வரலைங்கிறது ஒரு வார்த்தை நம்மை பொறுத்தவரையிலையும், அது அவரை பொறுத்தவரை வார்த்தையில் அதை ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார். பொருளாதாரத்துக்கு அதில் எனக்கு ஒரு பொருட்டே இல்லைன்ட்டார். தன்னுடைய செயல்பாட்டிலையும் அதை நிரூபித்து விட்டார். பொருளாதாரங்கள் அவரை தேடி வந்த போதிலும் கூட ஏற்க மறுத்து விட்டார். நபிகள் நாயகம் அவர்கள் உதவிகள் அனுப்பியதற்கு பிறகும் கூட நான் இந்த மார்க்கத்திற்கு வந்ததற்கான காரணம் இந்த பொருளாதாரம் அல்ல என்று சொல்லி இறைவன் முன்னிலையில் தன்னுடைய ஈமானை, இறை நம்பிக்கையை உறுதிப்படுத்தியிருக்கிறாரா இல்லையா? இன்றைக்கி நம்ம காலத்தில் பாருங்கள், பல முஸ்லீம்களை பாருங்கள், பொருளாதாரத்தில் சில இழப்புகள் ஏற்படும் என்று சொன்னால் மார்க்கத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற பல ஒழுங்குமுறைகளை கூட விட்டு விடுகிறார்கள். பெட்டிக்கடையில் ஹராமான பொருட்களை விற்கக்கூடிய முஸ்லீம் வியாபாரிகள் பலர் இருக்கிறாங்க. பீடி, சிகரெட்டு இப்படியான தடை செய்யப்பட்ட பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய வியாபாரிகள் பலர் இருக்கிறார்கள். இன்சூரன்ஸ் அடிப்படையில், வட்டி அடிப்படையில் கொடுக்கல் வாங்கல ஈடுபடக்கூடியவர்கள் பலர் இருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அதன் மூலம் வரக்கூடிய பொருளாதாரத்தை இலக்கண தயாராக இல்லை. நான் தொழுவேன், ஐவேளை தொழுவேன், நோன்பு வைப்பேன், ஜக்காத்து கொடுப்பேன், எல்லாமும் செய்ய தயார். ஆனால் இந்த பொருளாதாரத்தில் பீடி சிகரெட்டை விற்கக்கூடாதுன்னு அதில் எனக்கு நஷ்டம் வருதே, வட்டி வாங்கக்கூடாது என்றால் எனக்கு இழப்பு ஏற்படுகிறதே. பலரும் மார்க்கத்தில் தங்களுடைய உறுதிப்பாட்டை இழப்பதற்கு இந்த பொருளாதாரம் இன்றைக்கு காரணமாக இருக்கிறது. அதற்கடுத்து உறவுகள், சொந்த பந்தங்கள், பெற்றோர்களை காரணம் காட்டி, சொந்த பந்த உறவுகளை காரணம் காட்டி மார்க்கத்தில் அல்லாஹ் ரசூல் சொன்ன கட்டளைகளை எல்லாம் பின்னுக்கு தள்ளிடுறாங்க. அல்லாஹ் ரசூல் ஒன்று சொன்னால் அதுக்கு தானே முன்னுரிமை கொடுக்கணும். அல்லாஹும் ரசூலும் ஒரு கட்டளையை நமக்கு இடுகிறார்கள். நம்முடைய பெற்றோர் அதற்கு மாற்றமான இன்னொரு கட்டளை இட்டால் இங்கே ஒரு கொள்கைவாதி, தடம் புரளாத கொள்கைவாதி எந்த கட்டளை எடுப்பான், தேர்வு செய்வான்? என் பெற்றோர் எனக்கு சொன்னது முக்கியம் இல்லை, அவங்க மார்க்கத்துக்கு மாற்றமாக சொல்கிறாங்க, என் சொந்த பந்தங்கள் இடத்துல எதிர்பார்க்கிற விஷயத்தை என்னால் செய்ய இயலாது, மார்க்கத்துக்கு மாற்றமான ஒன்றை என்னிடத்தில் எதிர்பார்க்குறாங்க, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் என்ன சொன்னார்களோ அதைத்தான் நான் பிரதிபலிப்பேன் என்று அல்லாஹ்வின் பக்கம், அல்லாஹ்வின் தூதரின் பக்கம் சாய வேண்டும். ஒரு கொள்கைவாதி, தடம் புரளாத கொள்கைவாதி எந்த ஒரு கட்டத்திலையும், ஒட்டுமொத்த உலகமே ஒரு கருத்தை சொல்கிறது, அல்லாஹும் ரசூலும் நமக்கு காட்டுகிற பாதை உலகம் காட்டுகிற பாதைக்கு வேறாக இருக்குமையானால் உலகத்தை பார்க்காமல், உலக மக்களை பார்க்காமல் அல்லாஹ் ரசூல் காட்டுகிற பாதையை நோக்கி பயணிக்கணும். தனித்து விடப்பட்டாலும் சரி, மொத்த உலகமும் ஒரு பாதையில் போகுது, அல்லாஹ் ரசூல் காட்டிய பாதை இன்னொன்றாக இருக்கிறது, உடன் பயணிப்பதற்கு வேறு யாருமே வரலை, நாம் மாத்திரம் தனித்து விடப்பட்டு விட்டோம், நீங்கள் மாத்திரம் தனித்து விடப்பட்டு விட்டீர்கள், நீங்கள் ஒருவர் மாத்திரம் தான் தனித்து விடப்பட்டிருக்கிறீர்கள், உங்களோடு வருவதற்கு உங்கள் மனைவி கூட வருவதற்கு தயாராக இல்லை, உங்கள் பெற்றோர் உங்களோடு வருவதற்கு தயாராக இல்லை, உங்கள் பிள்ளைகள் உங்களோடு வருவதற்கு அந்த பாதையில் பயணிப்பதற்கு தயாராக இல்லை என்று சொன்னால் அதை பொருட்படுத்தாமல், என் தாய் என்னோடு வராவிட்டாலும், என் பெற்றோர் என்னோடு வராவிட்டாலும், என் பிள்ளைகள், என் மனைவி, மக்கள் யார் என்னோடு வராவிட்டாலும், என் உற்ற நண்பன் என்னோடு வராவிட்டாலும் சரி, அல்லாஹ் ரசூல் காட்டிய பாதை இதுதான் என்றால், இதில் நான் தனித்து பயணிக்க வேண்டும் என்றால் பிரச்சனை இல்லை, அல்லாஹ்வின் திருப்தியை நாடி அந்த பாதையில் நான் தனித்து பயணிப்பதற்கு தயார். அதான் ஒரு கொள்கைவாதி, தடம் புரளாத கொள்கைவாதியின் வெளிப்பாடு அதுதான். யுத்த களத்தில் நீங்கள் பார்க்கலாம், உஹது யுத்த களத்தில் சில குழப்பங்கள் ஏற்பட்டது. ரசூலுல்லாஹ் மரணமடைந்து விட்டார்கள் என்கிற செய்தி ஒரு பக்கம், தவறான செய்தி அது ஒரு பக்கம், முஸ்லிம்களுக்கு மத்தியிலேயே இதற்கு மேலும் யுத்தத்தை தொடர வேண்டுமா என்கிற குழப்பம் ஒரு பக்கம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் முஸ்லிம்கள் பலரும் பின்வாங்குகிறார்கள், யுத்த களத்திலிருந்து புறமுதுகிட்டு ஓடுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை மிக பெரும் பாவம் என்று போர்க்களத்தில் ஈடுபடுகிற நபித்தோழர்களுக்கு முதன்மை அறிவுரையாக சொல்வார்களோ அத்தவல்லா யௌம ஸஹஃப், யுத்த களத்தில் புறமுதுகிட்டு ஓடுவது பெரும்பாவம் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி அறிவுறுத்தப்பட்ட நிலையின் போது கூட அங்கு ஏற்பட்டிருக்கிற சூழல், பதட்டம், ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்கிற பரவக்கூடிய செய்தி, குழப்பத்துக்கு மத்தியில் பல நபித்தோழர்கள் புறமுதுகிட்டு ஓடுறாங்க. அந்த பதட்டத்திலையும் அந்த குழப்பத்திலையும் அல்லாஹ் அருள் புரிந்த சிலர் உறுதியாக இருந்தாங்க. அதில் ஒருவர் தான் அனஸ் பின் நதர் என்கிற நபித்தோழர். அவருடைய வரலாறு நமக்கு தெரியும். அதை ஒரு செய்தியாக பார்க்காம அந்த பெரும் யுத்த களத்திற்கு, குழப்பம் நிலவுகிற யுத்த களத்திற்கு மத்தியில்
நபிகள் நாயகம் மரணித்து விட்டார்கள் என்கிற பொய் செய்தி பரவுவதற்கு மத்தியில் அந்த நபித்தோழரின் உறுதிப்பாட்டை நீங்கள் பாருங்கள். ஏன்னா அவர் ஆரம்பத்தில் அவர் உறுதிப்பாட்டை அறிந்து கொள்வதற்கு முன்பு அவர் சொன்ன சொல்லையும் நீங்கள் பார்க்க வேண்டும். பத்ர் களத்தில் அவர் பங்கேற்கலை தக்க காரணத்தோடு. ஏன்னா அந்த பத்ர் யுத்தம் என்பது திட்டமிட்டு நடைபெற்ற ஒரு யுத்தம் கிடையாது, திடீரென்று நடைபெற்ற ஒரு யுத்தம். அப்போ அனஸ் பின் நதுர் அவர்களால் பங்கேற்க முடியலை. அந்த நேரத்தில் அப்போது அனஸ் பின் நதுர் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு பத்ர் யுத்தத்தில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது, அடுத்து ஒரு யுத்த களத்தில் பங்கேற்கும் வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டால் நான் எப்படி வீர தீரமாக செயல்படுவேன் என்பதை அல்லாஹ் பார்ப்பான் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுக்கு நான் காட்டுறேன் பாருங்க, எனக்கு பத்ரில் கலந்துக்கிற வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு, அடுத்து ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கட்டும், நிச்சயம் அந்த போரில் பங்கேற்று நான் யார் என்பதை அல்லாஹ்வுக்கு காட்டுவேன். இஹ்லாஸாக சொன்ன வார்த்தை, ஆணவத்தில் சொன்ன வார்த்தை கிடையாது அது. இப்போ அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு அவருக்கு ஏற்பட்டு விடுகிறது. யாருமே இல்லை, எல்லாம் புறமுதுகிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அனஸ் பின் நதுர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாத்திரம் தனித்து யுத்த களத்தில் எதிரிகளை முன்னோக்கி உஹத் என்கிற அந்த மலையை முன்னோக்கி சென்று கொண்டிருந்தார்கள். பின்னோக்கி செல்கிற சஹாபாக்களை நோக்கி கேட்டார்கள், எங்கே செல்கிறீர்கள்? சொர்க்கம் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் வாக்களித்த சொர்க்கம் உங்களுக்கு முன்பாக இருக்கின்ற பொழுது நீங்கள் ஏன் புறமுதுகிட்டு ஓடுகிறீர்கள் என்று சொல்லிக்கொண்டே அனஸ் பின் நதுர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யுத்த களத்தில் முன்னேறி சென்றார்கள். தான் கூட யார் வர்றாங்கலாம் பார்க்கல. யார் வர்றா? ரசூலுல்லாஹ் களத்தில் நிற்கிறாங்களா பார்க்கல. ரசூலுல்லாஹ் மரணித்து விட்டாங்கிற செய்தி எப்பேற்பட்ட உறுதி பாருங்க. ரசூலுல்லாஹ்வே மௌத்தா போயிட்டாங்கன்னு செய்தி, அவங்க தலைமையில் தான் யுத்தமே நடக்குது. அப்பேற்பட்ட ஒரு நெருக்கடியான சூழலின் போது கூட தன்னுடைய மனசில் எந்த ஒரு சலனமும் வரல பாருங்க. ரசூலுல்லாஹ் ஹயாத்தா இருக்கிறாங்களா இல்லையா பொருட்படுத்தலை, களத்தில் நிற்கிறாங்களா இல்லையா பொருட்படுத்தலை, தான் பின்னால் கூட வர்றது யாரு பொருட்படுத்தலை. கண்ணுக்கு முன்பாக பல நபித்தோழர்கள் போரில் புறமுதுகிட்டு ஓடுவதை கண்கொண்டு பார்த்ததற்கு பிறகும் சொர்க்கம் எனக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் அங்கே இருக்கின்ற பொழுது நீங்கள் ஏன் புறமுதுகிட்டு ஓடுகிறீர்கள்? வாகனத்தில் இருந்தவாறு எதிரிகளை முன்னோக்கியவாறு அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சாங்க, இறைவா என்னுடைய தோழர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னித்து விடு இறைவா, இவர்களுக்காக நான் உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கிறேன். யாருக்காக வேண்டி? போரில் புறமுதுகிட்டு ஓடுகிற நபித்தோழர்களுக்காக, அந்த நன்மக்களுக்காக வேண்டி அனஸ் பின் நதுர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சுக்கிட்டே முன்னால் போனாங்க. எதிரியை நோக்கி சென்றார்கள். இறுதியில் ஷஹீதாக்கப்பட்டார்கள். சின்ன பின்னமாக உடல் சிதைக்கப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டார்கள். விரல்கள் எல்லாம் துண்டு துண்டாக நறுக்கப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டார்கள். முகமெல்லாம் சிதைக்கப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டார்கள். அவங்க சகோதரியை அவங்களால் அடையாளம் காண முடியலை, அந்த அளவுக்கு முகம் சிதைக்கப்பட்டு விட்டது. சுண்டு விரலை வைத்து கொண்டு தான் இதுதான் அனஸ் பின் நதுர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் விரல் என்று சொல்லி அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு நபரை விரலை வைத்துக் கொண்டு அடையாளப்படுத்தப்படுகிற நிலைக்கு அனஸ் பின் நதுர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆளானார்கள். பல ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி. எப்பேற்பட்ட உறுதி பாருங்க. களத்தில் தனித்து விடப்பட்டாலும் இலக்கை நோக்கி நான் பயணிப்பேன், என் கூட யார் வர்றாங்கிறது எனக்கு முக்கியம் இல்லை, அதான் உறுதி, தடம் புரளாத பயணம். இன்னைக்கு பாருங்க, நம்ம ஒரு பிரச்சாரத்துக்கு போங்கன்னு சொன்னா, தனிநபர் தாவாவுக்கு போங்கன்னு சொன்னா கூட யார் வரணும்னு எதிர்பார்க்குறோம்? தலைவர் நீங்கள் வாங்க, செயலாளர் வாங்க, ஏங்க பிரச்சாரம் பண்ணலை? இல்லை கூட யாருமே வரமாட்டேங்கிறாங்க ஜி, அவர் வரமாட்டேங்கிறாரு, இவர் வரமாட்டேங்கிறாரு, மெகாஃபோனை தூக்கிட்டு நான் மட்டும் போக முடியுமா ஜி இப்படின்னு எல்லாருமே கேட்பேன். நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் கேட்பேன். அப்போ ஒரு பிரச்சாரத்திற்கு செல்வதாக இருந்தால் கூட ஆட்கள் வரணும்னு நினைக்கிறோம். ஆனால் அனஸ் பின் நதுர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யுத்த களத்தின் போது கூட தனக்கு துணையாக யாரையும் அவர் எதிர்பார்க்கவில்லை. அல்லாஹ்வின் தூதரை எதிர்பார்க்கல, வேற யாரும் அவர் எதிர்பார்த்துட போறார்? நபிகள் நாயகம் களத்தில் இருக்கிறாங்களா இல்லையாங்கிறதையே பொருட்படுத்தாத ஒரு நபர் அவர். அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டதை பற்றி தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாராட்டி திருக்குர்ஆனில் சொன்னான், மினல் முஃமினீன ரிஜால், இறை நம்பிக்கையாளர்களில் சிலர் இருக்கிறார்கள், சதகு மா ஆஹதுல்லாஹ் அலைஹி, அல்லாஹ்விடத்தில் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை உண்மைப்படுத்தியவர்கள், நிறைவேற்றியவர்கள் இருக்கிறார்கள் என்று அனஸ் பின் நதுர் அவர்களை பாராட்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்றான். அப்போ சொன்னார்ல, அடுத்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் எப்படி செயல்படுவேங்கிறது அல்லாஹ்வுக்கு காட்டுவேன்னாரு. அதை குறித்து அல்லாஹ் சொல்கிறான், இறை நம்பிக்கையாளர்கள் சிலர் இருக்கிறாங்க, அல்லாஹ்ட்ட அவங்க கொடுத்த வாக்குறுதியை உண்மைப்படுத்தி விட்டார்கள்ங்கிறான். குர்ஆனில் பாராட்டி இந்த வசனம் அனஸ் பின் நதுர் அவர்களை பற்றி அருளப்பட்ட வசனம். எப்படி உறுதி பாருங்க. இது நம்ம இடத்துல வேணும். ஒரு கொள்கைவாதி இடத்துல, ஒரு தௌஹீத்வாதி இடத்துல கண்டிப்பாக சத்தியத்தை நோக்கிய பயணம், சத்தியத்தின் பாதை இதுதான் என்று தெரிந்து விட்டால், பயணம் இதுதான் என்று தெரிந்து விட்டால், அதில் கூட துணைக்கு ஆள் வரணும், அவர் வரணும், இவர் வரணும், அவர் வராட்டி நான் வரமாட்டேன், இவர் வராட்டி வரமாட்டேன். டூருக்கு போகலை, நம்ம கொள்கை பயணம்ங்கிறது டூருக்கு போகிற பயணம் கிடையாது. ஊட்டிக்கு போகிறோம், இதே ஏலகிரிக்கு டூருக்கு வந்திருக்கிறோம் சொன்னால் அப்போ என்ன எதிர்பார்க்கலாம்? அவர் வந்தால் தான் வருவேன், இவர் வந்தால் தான் வருவேன்னு சொல்லலாம். கொள்கை பயணம் என்று வந்து விட்டால் யார் வந்தால் எனக்கு என்ன, வராட்டி எனக்கு என்ன, ஏன் மறுமைக்கான பயணம்,
என்னுடைய மறுமைக்கான பாதை, அந்த பாதை நான் தனித்து விடப்பட்டால் கூட பயணிப்பேன் என்று பயணித்து கொண்டிருக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் எவ்வளோ ஒரு சிறந்த இந்த பாடத்தை, இந்த படிப்பினையை சஹாபாக்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி அல்லாஹ் நினைவூட்டுகிறான். இதே உஹது யுத்த களத்தை மையப்படுத்தி ரசூல்லா மௌத்தா போயிட்டாங்கன்னு செய்தி வருதா, பல நபித்தோழர்கள் உறுதி அப்படி லேசாக ஆட்டம் காணுதுன்னு, ரசூல்லாவே மௌத்தா போயிட்டாங்களே, இதுக்கப்புறம் என்ன, இதற்கு பிறகு வேறு என்ன இருக்கிறது, இதுக்கப்புறம் யுத்தம் நடந்தா என்ன நடக்காட்டி என்ன, இதுக்கப்புறம் நம்ம என்ன சாதிச்சிட போதும், இப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகள் அவர்களுடைய உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை கேட்ச் பண்ணி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை உணர்ந்து அவர்களுக்கு சொல்லுகிறான். திருக்குறானில் ஒரு வசனத்தை அருள்கிறான், ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல். அதுக்கு பிறகு அவங்களுக்கு அல்லாஹ் பாடம் நடத்துகிறான். இப்படி நடந்துக்கிட்டீங்களே யுத்த காலத்தில், ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மது யாரு, அல்லாஹ்வின் தூதர், அதை தவிர்த்து வேறொன்றும் இல்லை. கது ஹலத் மின் கப்லிஹி ருசுல், அதற்கு முன்பும் பல தூதர்கள் இருந்தார்கள், சென்றார்கள், பல தூதர்கள் மரணித்தார்கள். அஃபைம் மாத்தா உக்குத்தில, முஹம்மது மரணித்து விட்டாலோ, இயற்கையாக மரணம் அடைந்து விட்டாலோ, அல்லது அவர் கொல்லப்பட்டு விட்டாலோ, இன் கலபுத்துமலா ஆக்காபிக்கும், நீங்கள் வந்த வழியே திரும்பி போயிடுவீங்களா? யாரை நோக்கி கேட்குறான் அல்லாஹ்? சஹாபாக்களை நோக்கி. எப்படிப்பட்ட நன்மக்கள்? சஹாபாக்கள் ரெண்டே குரூப்பு, முஹாஜிர், அன்சாரிகள். முஹாஜிர்கள்னா யாரு? அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக, அல்லாஹ்வின் திருப்திக்காக சொந்த ஊரை விட்டு, நாட்டை விட்டு, குடும்பத்தை விட்டு, மனைவி மக்களை விட்டு இறை மார்க்கத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக மதீனாவிற்கு வந்தவங்க முஹாஜிர்கள். அவங்களை நோக்கி அல்லாஹ் கேட்குறான். அன்சாரிகள் இன்னொரு தரப்பினர். அவங்க யாரு? அப்படி வந்த மக்களுக்காக வேண்டி தன்னுடைய சொந்த நாட்டில் இடம் கொடுத்து, சொந்த நாட்டில் வீட்டை கொடுத்து, அவங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்து, சில நேரங்களில் தம்முடைய மனைவியை கூட விவாகரத்து செய்து அவருக்கு மனமுடித்து வைத்து சந்தோஷப்பட்டவர்கள் இறை திருப்திக்காக. இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், உங்களுக்கு நாங்கள் உணவளிப்பதன் காரணம் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் தான். லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா, உங்களிடத்தில் நாங்கள் நன்றி எதிர்பார்க்கவில்லை, உங்களிடத்தில் நாங்கள் கூலி எதிர்பார்க்கவில்லை என்று சொல்லி முஹாஜிர்களுக்கு உணவளித்தவர்கள், இடமளித்தவர்கள், சொந்த பந்தங்களை உருவாக்கி கொடுத்தவர்கள். அந்த அன்சாரிகளை நோக்கி அல்லாஹ் கேட்குறான். சஹாபாக்கள் ரெண்டே குரூப், முஹாஜிர், அன்சாரிகள், ரெண்டு பேருமே மார்க்கத்துக்கு தியாகம் பண்ணவங்க. அவங்கள நோக்கி அல்லாஹ் கேட்குறான், என்ன காரியம் நீங்கள் பண்ணீங்க? எப்படி யுத்த காலத்தில் உங்களுக்கு அப்படி ஒரு சிந்தனை ஏற்பட்டது? ஏன் நீங்கள் அப்படி தடுமாறினீங்க? முஹம்மது அவர்களை இலக்காக கொண்டு எப்படி நீங்கள் செயல்படலாம்? இந்த மார்க்கத்தில் நீங்கள் பயணிப்பதற்கு மைய பொருள் முஹம்மது அல்ல, நான், என்னுடைய உத்தரவு, என்னுடைய திருப்தி. முஹம்மது மௌத்தா போயிட்டா, கொல்லப்பட்டு விட்டால் அந்த வழியே போயிடுவீங்களா? அறியாமை காலத்தை நோக்கியே நீங்கள் திரும்பி விடுவீர்களா? அடுத்து அல்லாஹ் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறான், உம்மையன் கலிபலா கிபை, யார் வந்த வழியே திரும்பி செல்வாரோ ஃபலை யதுருல்லாஹ ஷைஆ, அல்லாஹ்விற்கு அவர்கள் எந்த தீங்கையும் ஏற்படுத்த போறதில்லை. நீ வந்த வழியே திரும்பி போனால் நஷ்டம் உனக்கு. நீ முஹம்மது அவர்கள் இலக்காக கொண்டு செயல்படுகிறாய் என்று கேட்காம, அப்படி நேரடியாக கேட்காம, முஹம்மது அவர்கள் அல்லாஹ்வின் தூதர், அவர் மௌத்தா போவார், கொல்லப்படுவார், என்ன நடந்தாலும் நீ கொள்கையில் உறுதியாக இருக்கணும். உன்னுடைய இலக்கு என்ன, உனக்கு நான் என்ன உத்தரவு போட்டேன் அதில் நீ உறுதியாக பயணிக்கணும். அதை தாண்டி முஹம்மது அவர்களை காரணம் காட்டி உன்னுடைய கொள்கை பயணத்தில் சிறு தடுமாற்றம் கூட ஏற்பட்டு விடக்கூடாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சஹாபாக்களுக்கு பாடம் நடத்துகிறானே. அப்போ அல்லாஹ் எதை எதிர்பார்க்கலான்னு விளங்குச்சா? இன்னைக்கு பார்த்தா இந்த கொள்கையில் தடுமாற்றம் வர்றதுக்கு அற்பமான விஷயங்கள்லாம் நமக்கு காரணமாக போயிடுது. ஜமாத்தை விட்டு போகிறதுக்கு, ஏன் பலர் கொள்கையை விட்டே போவதற்கு எதெல்லாம் காரணமாக போயிடுது? மஷூராவில் ஒரு கருத்து சொல்வார், அது அந்த கருத்து எடுபட்டிருக்காதுன்னு வைங்களேன். உதாரணத்துக்கு உடனே என்ன அடுத்த பார்த்தா திடீர்னு ராஜினாமா கடிதம் வரும், நான் பொறுப்பிலிருந்து விலகுகிறேன். என்ன ஏதுன்னு ஃபோன் பண்ணி விசாரித்தோம்னா, ஜி மஷூராவில் நம்ம ஒரு கருத்து சொல்கிறோம், கேட்க மாட்டேங்கிறாங்க. சரி, பொறுப்பிலிருந்து போகிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா ஃபேஸ்புக்கில் அறிவிப்பு என்னென்ன, நான் இந்த ஜமாத்தில் இனியும் பயணிக்க விருப்பம் இல்லை, ஜமாத் இல்லாமலும் செயல்படலாம். அது இவ்வளவு காலமாக தெரியலையா ஜமாத் இல்லாமல் செயல்படலாங்கிறது? அப்படி ஒரு அறிவிப்பு வரும். அதுக்கப்புறம் பார்த்தா கொள்கையிலிருந்தே தடம் புரண்டு போவதற்கான ஒரு வாய்ப்பு, சூழல் ஏற்பட்டு விடுகிறது. 100% அப்படித்தான் ஏற்படுதுன்னு சொல்லாவிட்டாலும் பலர் இந்த நிர்வாக மனக்கசப்புனால நம்ம சொன்னதை கேட்கலை, என் பேச்சை கேட்கலை, எனக்கு பொறுப்பு தரலை, அவன்லாம் ஒரு ஆளாஜி, அவனையெல்லாம் கிளையில் தலைவராக போட்டிருக்கிறாங்க, நான் காலங்காலமாக கிடக்கிறேன், எப்பேற்பட்ட பழுத்த பழம், எனக்கு எவ்வளோ அனுபவம் இருக்குது, நம்மளை தேர்வு பண்ணாமல் அவன் பேசுகிறான் பாருங்க ஜி, அவன்லாம் அவன் பேச்சாளர், அவனை மிஞ்சி நான் எவ்வளோ நேரம், எத்தனை மணி நேரம் குறிப்பில்லாமல் பேசுவோம் தெரியுமா, பேப்பர் இல்லாமல் பேசுவோம் தெரியுமா? அவர் மாவட்ட பேச்சாளரா, நான் அவருக்கு கீழே இருக்கிற ஒரு நிர்வாகியா? அவர் பெரிய நிர்வாகியா? நான் 30 வருஷமா 40 வருஷமா
இன்னும் சில பேர் வருஷத்திலும் அதிகப்படுத்தி 80 வருஷமாக இந்த கொள்கையில் இருக்குன்றுவார். 80 வருஷமாவா? இந்த கொள்கையினுடைய எல்லா விஷயங்களையும் கற்றுப்படி நம்ம மாவட்ட பொறுப்புக்கு வரக்கூடாதா, கிளை பொறுப்புக்கு வரக்கூடாதா, மாநில பொறுப்புக்கு வரக்கூடாதா? பொறுப்பு வழங்கப்படலைன்ன உடனே அதிருப்தி அடையக்கூடிய பலர் இருக்கிறார்கள். அந்த அதிருப்தி நாளடைவில் அவர்களை எங்கே தள்ளி விடுகிறது? நான் விலகிறஞ்சி இனிமேலாம் இவன் சொல்லி நம்ம கேட்கணுமா? என் பேச்சையே கேட்க மாட்டேங்கிறாங்க. மஷூராவில் நம்ம சொன்னால் அதை கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு தெரியலது இல்லை, பொறுப்பு வரும் போகும். பொறுப்பு இருக்கிறதுனால மதிப்பாங்க, இல்லைன்னா மதிக்காமல் போவாங்க. அது நமக்கு ஒரு பொருட்டா? அதை வைத்துக்கொண்டு நாம் இந்த கொள்கையில் பயணிக்கலாமா? அப்படி பயணிப்பதாக இருந்தால் நபிகள் நாயகம் காலத்தில் இன்றைக்கு நாம் பாராட்டுகிற உத்தமர்கள் என்று போற்றுகிற பல சஹாபாக்கள், பல நபித்தோழர்கள் கொள்கையை விட்டே போயிருக்கணும். போகலை. அல்லாஹ்வினால் அருள் செய்யப்பட்ட நன்மக்கள் எப்பேற்பட்ட மனக்கசப்பு ஏற்பட்டுச்சு, எவ்வளவோ அவமானப்படுத்தப்பட்டாங்க. அதெல்லாம் சோதனை தானே. ஒன்றும் இல்லை பாருங்கள், ஒரு மஷூராவில் ஒரு கருத்து சொல்ல கேட்க மாட்டேங்கிறாங்கிறதுக்கு நமக்கு ஒரு அதிருப்தி ஏற்படுதே, அப்படியான நிகழ்வுகள் ஏற்படுகிறதே. பொதுவாக மனுஷன் எல்லாத்துக்கும் அது வரும். இதே பாருங்கள், பத்ர் யுத்தத்தில் முஸ்லீம்கள் தரப்பு வெற்றி பெற்று விட்டது. வெற்றி பெற்றதுக்கப்புறம் மஷூரா நடக்குது. கைதிகளை பிடித்து வைத்து கொண்டு மஷூராவில் ரசூல்லா கேட்குறாங்க, கைதிகளை என்ன பண்ணலாம் சொல்லுங்கள், எல்லாரும் கருத்து சொல்லுங்கன்ட்டாங்க. அந்த சபையில் தான் அபூபக்கர் இருக்கிறார்கள், அந்த சபையில் தான் உமர் இருக்கிறாங்க. அபூபக்கர் எழுந்து சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, கைதிகள் எல்லாமே ஒரு விதத்தில் நம்ம சொந்த பந்தங்கள் தான், நம்ம குடும்பத்து ஆட்களாக தான் இருக்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் நமக்குள்ளே சொந்த பந்தமாக தான் இருக்கிறாங்க. அதனால் அவங்ககிட்ட இருந்து நஷ்ட ஈடா பிணை தொகையாக எதையாவது வாங்கிட்டு ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறார். அப்படியா? இதான் உங்கள் கருத்து? ஆமாம், இதான் என் கருத்து. உட்காருங்க. உட்காந்தாச்சு. அடுத்து வேறு யாரும் கருத்து சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உமர் எழுந்திருக்கிறார். ஆரம்பிக்கும் போதே அடிதடியாக தான் ஆரம்பிக்கிறார். அப்படி மஷூராலையும் நம்ம சில பேர் பார்ப்போம்ல. உமர் எழுந்திருக்கிறார். நீங்கள் சொல்லுங்கள் என்ன? அவர் ஆரம்பிக்கும் போது எப்படி? வல்லாஹி மா அரா மா ரா அபூபக்கர், அபூபக்கர் எந்த கருத்தை சொன்னாரோ அந்த கருத்தை அல்லாஹ் மீது ஆணையாக நான் சொல்லவே மாட்டேன். இப்படி தான் ஆரம்பிக்கவே செய்கிறார். அபூபக்கர் சொன்ன கருத்தையெல்லாம் நான் சொல்ல தயாராக இல்லை. என்ன சொந்தம் பந்தம்ங்கிறீங்க? ஆரம்ப காலத்தில் அவங்க பண்ண அநியாயம் நமக்கு தெரியாதா? நம் கொள்கை உறவுகளை எத்தனை பேர்களை கொன்று குவித்தார்கள் தெரியாதா? அவங்ககிட்ட இருந்து நம்ம பிணைத்தொகை வாங்கி விடுதலை செய்யணுமா? இப்படி ஒரு முடிவை நம்ம எடுக்கலாமா? இது மிக மிக மட்டகரமான கருத்து. அவர்கள் விஷயத்தில் இரக்கமே பார்க்கக்கூடாது. அப்பாவிகளை கொலை செய்த படுபாவிகள். ஆகவே அவர்கள் கருவறுக்கப்பட வேண்டும். பிணைத்தொகைங்கிற பேச்சுக்கு இடம் இல்லைன்ட்டார். அவ்வளவு ஹாடா. நீங்கள் உட்காருங்கன்ட்டாங்க ரசூல்லா. போதும் உட்காருங்க. உட்கார்ந்தாச்சு. ரசூல்லா பார்க்குறாங்க, அபூபக்கர் சொன்ன கருத்து தான் கொஞ்சம் சரியாக இருக்கிற மாதிரி தெரியுது, அதுதான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது, அதுதான் இந்த கொள்கை வளர்வதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு ரசூல்லா ஃபீல் பண்ணுறாங்க. அந்த முடிவை நோக்கி நபிகள் நாயகம் சாய்ந்து விட்டார்கள். இல்லை, அபூபக்கர் கருத்து தான் சரியாக இருக்குங்கிற மாதிரி சிக்னல் கொடுத்துட்டு மஷூரா முடிஞ்சிருச்சு. டக்குன்னு முடிஞ்சிருச்சு. நம்ம மஷூரா ஆரம்பித்தோம்னு இங்கே அவ்வளோ சீக்கிரத்தில் முடியுமான்னு தெரியாது. 8 மணிக்கு ஆரம்பித்தோம்னா சஹர் சாப்பாடே ஏற்பாடு பண்ணிடலாம். மஷூராவில் 4 மணி 5 மணிக்கு சஹர் சாப்பாடு ஏற்பாடு பண்ணி கொடுக்குற அளவுக்கு என்ன போய்கிட்டே இருக்கும். அங்கே சீக்கிரம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், போங்கன்ட்டாங்க. அதுக்கப்புறம் உமரும் போயிட்டார். கண்டுக்கவே இல்லை. எந்த மன உறுத்தல் நம்ம சொன்னோம் அதுக்கு மாற்றமாக நபி முடிவு எடுத்துட்டாங்க, அபூபக்கர் சொன்ன கருத்தை எடுத்துட்டாங்க, அப்படியெல்லாம் உமர் ஃபீல் பண்ணவே இல்லை. நம்மளாக இருந்திருந்தால் போகும்போதே என்ன இடத்த விட்டு கொஞ்சம் ஒரு மணி நேரம் போகவே மாட்டார், உட்காந்துக்கிட்டே இருப்பார், சத்தியாகிரகம் பண்ணுவார். அது என்ன நம்ம சொன்ன கருத்தை ஏற்காம விட்டாங்க, இந்த கருத்தை எப்படியாவது உடைச்சாகணுமே, இந்த கருத்தை எப்படியாவது குழப்பி ஆகணுமே, இப்படிலாம் செய்தான் நமக்கு இப்போ பலருக்கு சிந்தனையை உண்டாக்குவோம். அதை விட்டுப்புட்டு அவர் பாட்டு இலகுவாக நடந்துக்கிறார். மறுநாள் பார்த்தா ரசூல்லாவும் அபூபக்கரும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. உமர் வர்றாங்க. ரசூல்லாட்டையும் அபூபக்கர்ட்டையும் கேட்குறாங்க, என்ன ஆச்சு அல்லாஹ்வின் தூதரை, ஏன் அழுதுகிட்டு இருக்கிறீங்க, என்ன ஆச்சு சொல்லுங்கிறாங்க. ரசூல்லா பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அபூபக்கர்ட்ட கேட்குறாங்க, நீங்களாவது சொல்லுங்களேங்க, என்னங்க நடந்துச்சு, ஏன் அழுதுகிட்டு இருக்கிறீங்க, சொல்ல மாட்டேங்கிறாங்க. அபூபக்கரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. உமர் திருப்பி கேட்குறாரு, சொன்னால் நானும் உங்களோட சேர்ந்து அழுவன்ல, சொன்னால் நானும் சேர்ந்து அழுவன்ல, எனக்கு அழுகை வராவிட்டால் கூட உங்கள் துன்பத்தை நானும் பங்கெடுப்பேனா இல்லையா, சொல்லுங்கள் என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. அப்போ தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இல்லை மஷூராவினுடைய முடிவு தப்புன்னு அல்லாஹ் உணர்த்திட்டான். மஷூராவுடைய முடிவில் நன்மை இருக்குது. எந்த முடிவை நபி அவர்கள் சரி கண்டார்களோ அந்த முடிவு தப்புங்கிறது அல்லாஹ் உணர்த்திட்டான். அல்லாஹ் திருக்குறானில் வசனத்தை அருளி விட்டான் என்று அந்த வசனத்தை சுட்டி காட்டுறாங்கம்மா. காணலி நபியின், நபிக்கு உரிமை கிடையாது, ரைட்ஸ் கிடையாது. ஐயக்கூன் அல்லாஹு அஸ்ரா ஹத்தா யுஸ்ஹீன ஃபில் அர்ல், கைதிகளை பிடித்து வைத்திருக்கின்ற பொழுது இந்த பர்டிகுலர் இந்த கைதிகளை பிணைத்தொகை வாங்கக்கூடிய அதிகாரம் நபிக்கு இல்லை. எப்படி அவர் பிணைத்தொகை வாங்கலாம்னு முடிவெடுத்தாருங்கிற அல்லாஹ். ஹத்தா யுஸ்ஹீன ஃபில் அர்ல், பூமியில் அவர்களின் கதை முடிக்கப்பட வேண்டும், அதை தவிர்த்து பிணைத்தொகை வாங்கலாம் என்கிற முடிவை எடுக்கக்கூடிய உரிமை நபிக்கு இல்லை. இப்படி நல்லா வசனத்தை அருளி விட்டான் என்று சொல்லி வருத்தப்படுறாங்க, அழுகிறாங்க.
அதுக்கப்புறம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் அவர்கள் சொன்ன கருத்தை தான் நல்லா ஆதரித்து திருக்குர்ஆனில் வசனத்தை அருள் இருக்கிறான். அந்த கருத்தையே மக்களுக்கு நடைமுறைப்படுத்தினார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம். புகாரில் முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ். இதில் பாருங்கள், உமர் ஒரு கருத்தை சொன்னார், அபூபக்கர் ஒரு கருத்தை சொன்னார். 2 பேர் கருத்துக்கும் மாற்ற நடந்திருக்கு. உமர் அவர்களுடைய கருத்து மஷூராவில் ஏற்கப்படலை. அதுக்காக வேண்டிய ஒரு புலம்புனாரா? அதுக்காக வேண்டிய அதிருப்தி அடைஞ்சாரா? அதுக்காக வேண்டிய ஒரு மன உளைச்சல் பட்டாரா? அதுக்காக வேண்டிய ரசூல் என் கருத்தை நீங்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க, நான் உங்களிலிருந்து பிரிஞ்சு போகிறேன் அப்படின்னு போனாரா? இல்லை. சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்படத்தான் செய்யும். அதுவெல்லாம் கொள்கையிலிருந்து தடம் புரள்வதற்கு ஒருபோதும் ஒரு கொள்கைவாதிக்கு காரணமாக இருக்கக்கூடாது. அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்டித்து அபூபக்கருடைய கருத்து, அவர் சொன்ன கருத்து மாற்றமாக போயிடுச்சுல்ல, அதுக்காக வேண்டிய அபூபக்கர் வருத்தப்பட்டாரா? இதைவிட பாரதூரமான விஷயங்கள்லாம் நபித்தோழர்களுக்கு சஹாபாக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஒருபோதும் கொண்ட கொள்கையிலிருந்து அவங்க பின்வாங்கவே இல்லை. ஹுதைபியா உடன்படிக்கை எப்பேற்பட்ட பாடம், படிப்பினை மிக்க ஒரு நிகழ்வு. அந்த ஹுதைபியா உடன்படிக்கையின் போது எல்லாம் உம்ராவுக்கு வர்றாங்க. உடன்படிக்கைக்குன்னு வரலை, யுத்தத்துக்குன்னு போகலை, கூட்டமாக உம்ராவுக்கு போகிறாங்க. ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் எல்லாரும் பார்த்தா குறிப்பிட்ட ஹுதைபியாங்கிற இடத்துல வச்சு தடுக்கப்பட்டாங்க, வரக்கூடாதுன்ட்டாங்க. அப்போ அங்கே தான் ஒப்பந்தம் ஏற்படுகிறது. சரி, ஒரு சமாதான ஒப்பந்தம் பண்ணிக்குவோம், நாங்கள் உம்ராவுக்கு வருவோம், எங்களை அனுமதிக்கணும், வணக்க வழிபாட்டுக்கு வரும்போது எங்களை நீங்கள் தடுக்கக்கூடாது, அதற்கு நமக்குள்ளே ஒரு சமாதான ஒப்பந்தம் செய்வோம்னு இறுதியாக ஒரு முடிவாகிறது. சமாதான ஒப்பந்தம், ஒவ்வொரு ஆளும் வர்றாங்க, பேசுகிறாங்க. இறுதியில் சுஹைல்னு சொல்லி ஒருத்தர் வர்றார், சஹ்லு பின் அம்ர் அல்லது சுஹைல் பின் அம்ர் என்று நினைக்கிறேன். அவங்க வர்றாங்க இணை வைப்பாளர்களின் சார்பாக. அவர் ஒப்பந்தம்லாம் போடுறார். சரி, ஒப்பந்தம் பண்ணிக்குவோம், நம்ம இணை வைப்பாளர்கள் தரப்புலேருந்து நான் வந்திருக்கிறேன், ஒப்பந்த வாசகத்தை போடுங்க, ரசூலுல்லாஹ் முஹம்மது அவர்களுக்கும் இவங்களுக்கும் நடக்கிற ஒப்பந்தம் அப்படின்னு போடுங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் முதல் சொல்லும்போது என்ன, அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது அவருக்கும் இணை வைப்பாளர்களுக்கும் மத்தியில் நடைபெறுகிற யுத்தம்னு வாசகத்தை போடும்போது அங்கே அதுலேருந்தே பிரச்சனை ஆரம்பிக்குது. அல்லாஹ்வின் தூதர் அதை ஏற்றுக்கிட்டால் ஏன் பஞ்சாயத்து, அதை ஏற்றுக்கிட்டால் ஏன் இவ்வளோ பிரச்சனை, உங்களை நாங்கள் தடுத்தே இருக்க மாட்டோமே. அல்லாஹ்வின் தூதர்லாம் போடாதீங்க, முஹம்மது பின் அப்துல்லா, முஹம்மது ரசூலுல்லாஹ்லாம் எழுதக்கூடாது ஒப்பந்தத்தில், முஹம்மது பின் அப்துல்லா, அப்துல்லாவின் மகன் முஹம்மது, அவ்வளவு அப்படி வாசகத்தை போடுங்கன்னு சொல்லி அதிலிருந்து பஞ்சாயத்து ஆரம்பிக்குது. சரின்னு ரசூலுல்லாஹ் ஒன்று ஒன்றா விட்டு கொடுக்குறாங்க. ஓகே, முஹம்மது பின் அப்துல்லான்னு போடுங்கன்ட்டாங்க. இப்படியா ஒப்பந்தம் போட்டு வராங்களா. அந்த ஒப்பந்தத்தில் ஒரு பகுதியாக சுஹைல் சொல்கிறாரு, இணை வைப்பா எங்கள்லேருந்து மக்காவிலிருந்து யாரும் மதீனாவிலிருந்து தானே உம்ராவுக்கு வந்தாங்க, மக்காவிலிருந்து மதீனாவிற்கு இறை நம்பிக்கை கொண்டு யாரும் வந்தால் அவங்கள நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அவர்களுக்கு நீங்கள் அடைக்கலம் தரக்கூடாது, அவர்களை எங்களிடமே நீங்கள் திருப்பி அனுப்பிவிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒப்பந்தத்தில் இது வருது. மக்காவில் திருப்பி அனுப்புறதுன்னா என்ன, மக்காவில் அவங்க என்ன கண்ணியமாக நடத்துகிறாங்க, கொடுமைப்படுத்துகிறார்கள், சித்திரவதை செய்கிறார்கள். சித்திரவதை செய்ய வேண்டும், கொடுமை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டிய ஒப்பந்தத்தில் அதை சேர்க்குறாங்க. எங்களிலிருந்து யாரும் உங்களை நம்பி ஈமான் கொண்டு மதீனாவுக்கு வந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அடைக்கலம் கொடுக்கக்கூடாது, புகலிடம் கொடுக்கக்கூடாது, எங்ககிட்டே நீங்கள் திருப்பி அனுப்பணும், அப்படி ஒப்பந்தத்தில் போடுங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அதையும் சரின்னு ஒப்பந்தத்தில் போடுறாங்க. ஒன்றையுமே உமர் எதிர்க்கிறார். உமர் கடுமையாக ஃபைட் பண்ணுறார். என்ன அல்லாஹ்வின் தூதரே, என்ன ஒப்பந்தம் இது, இதை விட பின்னடைவான ஒப்பந்தம் நமக்கு ஒரு உண்ணா, இதெல்லாம் ஒரு ஒப்பந்தமா? அவன் ரசூலுல்லாவை அழிங்கிறான், நீங்கள் அழிச்சிட்டியே, எப்படி அழிக்கலாங்க, அதுலேருந்து பிரச்சனையை கிளப்புறாரு உமர். ரசூலுல்லாவை அழிங்கிறான் அவன், எப்படி நீங்கள் அழிப்பீங்க? உமரை தான் அழிக்க சொன்னாங்க, அழிங்கன்னு சொன்ன உடனே நானும் அழிக்க மாட்டேன்ட்டார் அவர். அதுலேருந்து பேப்பர்லேருந்து கூட என்னால் அழிக்க இயலாதுன்ட்டார். ரசூலுல்லாஹ் அவர்கள் அழித்ததற்கு எங்கே இருக்குன்னு காட்டுங்கன்னு சொல்லி இன்னொரு நபரத்தில் சொல்லி காட்டப்பட்டதுக்கப்புறம் அதை அழிச்சாங்க. ரசூலுல்லாஹ் அழிச்சதை எதிர்க்கிறார். எப்படி நீங்கள் என்ன அவன் சொன்ன ஒன்றுக்கும் ஓகேன்னு தலையாடிக்கிட்டு போகிறீங்க? இணை வைப்பாளர்களை திருப்பி அனுப்புங்கிற அப்படிலாம் அனுப்ப முடியுமா நம்மளால்? நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் இல்லையா, நம்ம சத்தியத்தில் இல்லையா, பிறகே இந்த இணை வைப்பாளர்களுக்கு நாம் பணிந்து போக வேண்டும்னு குரலை எழுப்புறார். ரசூலுல்லாஹ் அமைதியா, நான் அல்லாஹ்வின் தூதர் தான், நம்ம சத்தியத்தில் தான் இருக்கோம், அவங்க அசத்தியத்தில் தான் இருக்காங்க, ஆனால் இந்த ஒப்பந்தம் இப்படி தான் நடக்கும், அல்லாஹ் இதில் நமக்கு ஒரு நன்மையை வச்சுருப்பான் அப்படின்ட்டாங்க. உமருக்கு மனசு தாங்கல. அபூபக்கர்ட்ட போகிறார். அபூபக்கர்ட்டே போய் கேட்குறாரு, என்ன நம்ம சத்தியத்தில் இல்லையா, இந்த இணை வைப்பாளர்கள் அசத்தியத்தில் இல்லையா, நாம் பின்பற்றுகிற முஹம்மது அல்லாஹ்வின் தூதர் இல்லையா, பிறகு அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஒப்பந்தத்துக்கும் நம்ம அடிபணிஞ்சு போகணும்? ரசூலுல்லாஹ் சொன்ன அதே பதிலை, நபிகள் நாயகம் சொன்ன அதே பதிலை அபூபக்கரும் சொல்கிறாங்க. நம்ம சத்தியத்தில் தான் இருக்கோம், அவங்க அசத்தியவாதி தான், முஹம்மது அல்லாஹ்வின் தூதர் தான், சந்தேகமே இல்லை, இந்த ஒப்பந்தம் இப்படித்தான் நடைபெறும், இதில் அல்லாஹ் நன்மையை வைத்திருப்பான். முஹம்மது அவர்கள் சுயமாக செயல்பட மாட்டாங்க, அல்லாஹ்வின் வழிகாட்டலோடு செயல்படுவாங்க, இதில் நமக்கு நன்மை இருக்கும்ட்டாங்க. உமருக்கான தாங்களை போல சொல்லிக்கிட்டே இருக்கிறார். கடைசியில் பார்த்தா ஒப்பந்தம் நடந்துருச்சு. அதை விட பெரிய கூடமா ஒப்பந்தம் வாசகம் இன்னும் கையெழுத்தாகலை, கையெழுத்து இன்னும் போடலை, எழுதப்பட்டு விட்டது. கையெழுத்துவதற்கு முன்பாக மக்காவிலிருந்து அபூஜந்தல்னு ஒருத்தர் வர்றார். சங்கிலியால் கட்டப்பட்டு தன் குடும்பத்திலிருந்து தப்பிச்சு மதீனாவுக்காண்டி வர்றார். வந்தால் சுஹைல் பார்க்குறாரு, ஒப்பந்தம் போடுற இணை வைப்பாளர்களின் சார்பாக ஒப்பந்தம் போட வந்தார்ல சுஹைல், அவருடைய புள்ள, சொந்த புள்ள,
அவர் இணை வைப்பில் இருக்கிறாரு. அவர் மகன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார், இறை நம்பிக்கையாளராக இருக்கிறார். எப்படியாவது ரசூல்லா இந்த ஹுதைபியா இடத்துல தான் இருக்கிறாங்க, அவங்க இடத்துல போய் நம்ம சேஃப் ஆயிடுவோம்னு சொல்லி கட்டப்பட்ட சங்கிலியோட, காலில் சங்கிலி கையில் சங்கிலி, கஷ்டப்பட்டு வந்து நிற்கிறார். உடம்பெல்லாம் காயம். ரசூல்லாவிடத்தில் அடைக்கலம் புகுந்து விட வேண்டும் என்று வருகிறார். சுஹைல் பார்க்குறார். பார்த்த உடனே நம்ம ஒப்பந்தத்தை இவரிலிருந்து ஆரம்பிச்சிருவோம்ட்டார். நம்ம ஒப்பந்தத்தை யாரும் வந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, திருப்பி எங்ககிட்ட ஒப்படைக்கணுங்கிறதான ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தை இதோ இந்த அபூஜந்தலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். அபூஜந்தல் யாருன்னா தான் சொந்த பிள்ளை. அபூஜந்தலிருந்து ஆரம்பிக்க வேண்டும், இவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கெஞ்சுறாங்க, கோரிக்கை வைக்கிறாங்க. சரி ஒப்பந்தம்லாம் கையெழுத்து, நான் கையெழுத்தே போடலையேங்கிறாங்க. இவரிலிருந்து ஆரம்பிக்கணும். பிரச்சனை இல்லை, இவர் ஒருவருக்கு மாற்றம் விதிவிலக்கு தாருங்க, இதுக்கப்புறம் யார் வந்தாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன். இல்லை இல்லை, இவரிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். இப்பேற்பட்ட நெருக்கடி. இதெல்லாம் பார்த்தா உமர் அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை வருகிறது. அப்படி இருந்தாலும் ஒப்பந்தம் போடப்பட்டு விட்டது, கையெழுத்தாகிவிட்டது. அபூஜந்தல் இணை வைப்பாளர்களிடத்திலேயே திருப்பி ஒப்படைக்கப்படவிருக்கிறார். அபூஜந்தல் கேட்கிறாரு, என்னை இணை வைப்பாளர்கிட்ட திருப்பி ஒப்படைப்பீங்களா? நான் உங்களை நம்பி வந்தால் என்னை இணை வைப்பாளர், என்னை துன்புறுத்துகிற, என் கொள்கையின்படி என்னை நடக்க விடாத இணை வைப்பாளர்கிட்ட என்னை ஒப்படைப்பீர்களா அப்படின்னு சொல்லி தப்பிச்சு போயிட்டார், ஓடிட்டார். இவங்களை நம்பி புண்ணியம் இல்லை, இனி நாமே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அவர் அப்படி முடிவெடுத்துட்டார், போயிட்டார். தப்பிச்சு மக்காவுக்கும் மதீனாவுக்கும் மத்தியில் உள்ள ஒரு பகுதியில் போய் தங்கி கொண்டார். அதுக்கப்புறம் இஸ்லாம் வெற்றி பெற்றதற்கு பிறகு, வலுவானதற்கு பிறகு மதீனாவுக்கு வந்து சேர்ந்தார். இது நம்ம என்ன பார்க்கணும்னா, அபூஜந்தலுடைய மனநிலையை பாருங்கள், இன்ன பிற நபித்தோழர்களின் மனநிலையை பாருங்கள். அந்நேரம் அபூஜந்தல் என்ன கேட்டிருக்கலாம்? உங்களை நம்பி வந்தேன், இந்த கொள்கைக்காகத்தானே இவ்வளவு கஷ்டப்பட்டேன், கொள்கைக்காகத்தானே இவ்வளவு சிரமப்பட்ட, கையில் சங்கிலியோட எவ்வளோ காயங்களோடு நான் வந்திருக்கிறேன், உங்கள் கொள்கை வேண்டாம் நீங்களும் வேண்டாம்னு சொல்லியிருக்கலாம்ல. கொண்ட கொள்கையை காப்பாற்றுவதற்குத்தான் மக்காவிற்கும் மதீனாவிற்கும் மத்தியில் உள்ள பகுதியை தேர்வு செய்து வாழ்ந்தார், கொண்ட கொள்கையை காப்பாற்றிக்கிறதுக்கு. அப்போ எப்பேற்பட்ட உறுதிப்பாட்டை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். தன்னை இணை வைப்பாளர்களிடத்தில் ஒப்படைத்து விட்டார், தாம் பேச்சை கேட்கல, தான் கருத்தை கேட்கலன்னு உமர் அவர்களும் அவ்வாறு மனம் கலங்கவில்லை, கொண்ட கொள்கையிலிருந்து தடம் புரளவில்லை. அபூஜந்தல் அவர்களும் தடம் புரளவில்லை, கொண்ட கொள்கையிலிருந்து பின்வாங்கவில்லை. இன்றைக்கி நம்ம சர்வசாதாரணமாக அற்ப காரணங்களுக்காக வேண்டியெல்லாம் அவர் சரியில்லை இவர் சரியில்லை. சில பேர் பார்த்தா ஜமாத்தில் பெரிய ஈடுபாடே இருக்காது. கேட்டேன், தலைவர் என்னை திட்டிவிட்டாரு, செயலாளர் என்னை திட்டிவிட்டாரு, பொருளாளர் என்னை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டார் பாருங்க, மறக்கவே முடியலைங்குவார். என்னங்க வார்த்தை கேட்டார்? இல்லை மறக்கவே முடியல. சரி என்னங்க வார்த்தை சொன்னார்? அது என்ன சொன்னான்னு யோசிச்சு தான் சொல்லணுங்குவார். அதுக்கப்புறம் இல்லைங்க அவ்வளோ காயப்பட்டிருக்கிறேன், ரொம்ப காயப்பட்டிருக்கிறேன் அப்படிங்குவாங்க. இது மாதிரி உள்ள நிகழ்வுகளால் பொறுப்பிலிருந்து விலகி இருப்பது பிரச்சனை இல்லை, அது நமக்கு டாபிக் இல்லை, அதை பற்றி நம்ம பேசலை. ஒரு மனுஷனுக்கு பொறுப்பு முக்கியம் கிடையாது. கொண்ட கொள்கையிலிருந்தே பின்வாங்கி சென்றால், இப்போ நீங்கள் வேலூர் இப்ராஹிம்லாம் பாருங்கள், உதாரணத்துக்கு தான் நம்ம சொல்கிறோம். நீங்கள் அசைப்போட்டு பார்க்கணும், நல்லா யார் யாருக்கு எப்படிப்பட்ட நிகழ்வுகளெல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறாங்கிறத அசைப்போட்டு பார்க்கணும். கொள்கையிலேருந்து அவன் போனான்ல, போய் உடனே பிஜேபியில் சேர்ந்தான். அப்படியா? பிஜேபியில் சேர்றதெல்லாம் பின்னால் அவனுக்கு உலக வசதிகள் வாய்ப்புகள் வழங்கப்பட்டதுக்கப்புறம் அந்த வாய்ப்பை தேர்வு செய்து கொண்டான். துவக்கத்தில் என்ன மனக்கசப்பு, நடவடிக்கையை பொறுத்து கொள்ளாதது. ஒரு தப்பு செய்கிறான், ஜமாத்து ஒரு நடவடிக்கை எடுக்குது, நிர்வாக அடிப்படையில் ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுகிறதுன்னா அந்த நடவடிக்கையை பொறுத்து கொள்ளாமல் விலகி போகிறான், ஃபைட் பண்ணுறான், பிரிஞ்சு பெரிய அளவில் கேப் விழுந்து கடைசியில் பிஜேபியில் போய் சரணடைஞ்சு இன்றைக்கி எவ்வளோ ஒரு கொள்கைக்கு மாற்றமான ஒரு பேக்கில் எவ்வளோ பின்னோக்கிய பயணம் இது. இப்பேற்பட்ட ஒரு தடம் பொருளுதல் அவன் ஒருத்த மட்டும் இந்த மாதிரி இல்லை, இன்னும் பல பேர் அப்படி இருக்கிறாங்க. நம்ம கடந்த கால வரலாறு, இஸ்லாமிய வரலாறை பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உருவாக்கப்பட்ட நபித்தோழர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பார்க்கணும். அவங்களுக்கு பல சோதனைகள், பொருளாதார ரீதியிலான சோதனை, உயிர் ரீதியிலான சோதனை, அந்தஸ்து மதிப்பு கண்ணியம் அதுவெல்லாம் பால்படுத்தப்படுகிற ஒரு நிலை, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. எந்த நெருக்கடி ஏற்பட்ட போதிலும் கூட கொண்ட கொள்கையிலிருந்து பின்வாங்கலை, தடம் பொருளவே இல்லை, கொள்கையில் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தினார்கள். சரி சத்தியத்தை நோக்கி தொடர்ந்து அவர்கள் வீர் நடை போட்டார்கள். அதைத்தான் நம்ம அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். நாம் இன்றைக்கி நமக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன மனக்கசப்பு வரும், எல்லாமே இருக்கும். யாருக்காகவும் நம்ம இல்லைங்கிறத முதல் தெளிவாக விளங்கிக்கணும். அவருக்காக இவருக்காக இந்த நபருக்காக என் நண்பனுக்காக வேண்டி நான் இந்த ஜமாத்தில் இருக்கிறது காரணமே என் நண்பர் அவர் சொல்லித்தான் நான் இருக்கிறேன், இந்த பேச்செலாம் ஒரு கொள்கைவாதிட்ட வரவே கூடாது. யார் இல்லாவிட்டாலும் எல்லாரும் போனால் கூட நான் இந்த கொள்கையில் பயணிச்சுக்கிட்டே இருப்பேன், அப்படி ஒரு முடிவுக்கு வரணும். ஒரு பேச்சுக்கு ஒரு வாதத்திற்கு மாநில நிர்வாகிகள் எல்லாரும் தடம் புரண்டு போயிட்டாங்க, மேலாண்மை குழுவே தடம் புரண்டு போய்விட்டது, மாவட்ட நிர்வாகமே தடம் புரண்டு போய்விட்டது, கிளை நிர்வாகமே தடம் புரண்டு போய்விட்டது. நீங்கள் ஒருவர் மாத்திரம் தனித்து விடப்பட்டால் கூட உங்கள் உள்ளத்தில் உறுதிப்பாடு ஏற்பட வேண்டும். நான் இந்த கொள்கையில் பயணிப்பதற்கு எவரும் தேவையில்லை, அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி பயணிப்பதற்கு நான் ஒருவன் தனித்து விடப்பட்டாலும் அந்த பாதையை நோக்கி நான் சென்று கொண்டே இருப்பேங்கிற உறுதியை அல்லாஹ்விடத்தில் நம்ம கேட்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை கேட்கும்படி நமக்கு அறிவுறுத்துகிறான். ரப்பனா லா துஸிக் குலூபனா
பஅத இத் ஹதைத்தனா, இறைவா நீ நேர்வழி காட்டியதற்கு பிறகு எங்கள் உள்ளத்தை தடம்புரல செய்து விடாது. அல்லாஹ் நம்மளை இந்த துஆவை அதிகமாக கேட்க சொல்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கேட்ட பிரார்த்தனை, யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, சப்பித்து கல்பி அலா தீனிக், என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய இந்த மார்க்கத்தில் நிலைத்திருக்க செய் இறைவா. உள்ளத்தில் எனக்கு உறுதியை கொடு, இந்த மார்க்கத்தில் நிலைத்திருக்க செய்யும். எந்த துன்பம் ஏற்பட்டாலும் பிரச்சனை இல்லை, நான் பொறுத்து கொண்டு இந்த சத்திய பாதையில் தொடர்ந்து தடம்புரலாமல் பயணிக்க வேண்டும் இறைவா. அப்படிங்கிற அந்த பிரார்த்தனை நம்ம செய்யணும். பொருளாதாரம் நம்மை திசை திருப்பி விடக்கூடாது, உலக ஆதாயம் நம்மை திசை திருப்பி விடக்கூடாது, பதவி அந்தஸ்து பகுமானம் அது நம்மை திசை திருப்பி விடக்கூடாது, உலக நபர்களின் மீதான மோகம் கவர்ச்சி அது நம்மை திசை திருப்பி விடக்கூடாது. நாம் இலக்காக வைப்பது அல்லாஹ்வின் திருப்தி. அந்த இறை திருப்தியை பெறுவதற்காக வேண்டி இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட துன்பங்கள் நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் அவற்றை தாங்கி சத்தியத்தில் தொடர்ந்து பயணிப்பேன் என்கிற மன உறுதியை அல்லாஹ்விடத்தில் வேண்டி பிரார்த்திப்போமாக என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து